ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம தயாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட், அதுவும் ரிக்வெஸ்ட்டு, ஒருத்தவங்களுக்கு பர்த்டே. அவங்க ரிக்வெஸ்ட் கேட்டதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் தயாங் வாய்ஸில் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்கன்றாங்க பாரு. அங்கே நிற்கிறாங்க. தயாங் வாய்ஸுக்கெல்லாம் நான் எங்கேம்மா போகிறது, என்னோடய வாய்ஸே பங்கமாக இருக்குது. கோல்டுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி நான் விஷ் பண்ணுறேன். ஏய் ரிஸ்னா, ஹாப்பி பர்த்டே டு யூ, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா. ஓகேவா? அப்புறம் நம்ம இன்னொரு செல்லக்குட்டி ஜப்பி டைப்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ரெண்டையும் கொலாப் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ரிவெஞ்ச் ஹேட் டு லவ். இன்னசென்ட் ஜப்பிகளோட ஸ்டோரி தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அப்படியே வந்துட்டு ஒரு பெரிய மண்டபத்தில் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. நீங்கள் சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அப்படியே நீங்கள் ஆச்சரியமா, சித்தி நிஜமாவே அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க? ஆமாம் ஆமாம், உன்னையே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அவரே தான் எல்லா செலவையும் ஏற்றிக்கிட்டு பண்ணிகிட்ருக்காரு. எங்கே இருந்தால் இப்படி ஒருத்தன் கிடைச்சான்னு தெரியல. நல்லா இருமா அப்படிங்கிறாங்க. வாழ்நாள்லேயே முதல் முறையாக நல்லா இருன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக பார்க்குறீங்க கண்ணில் டியர்ஸோட. சித்தி என்ன ஆசீர்வாதம். நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அடுத்தது உங்கள் அப்பா, அவர் ரொம்ப முடியாமல் இருக்கார். ஸோ அவரோ அப்படியே வீல் சேரில் உட்காந்துட்டு உங்களை கண்ணில் டியர்ஸோடு பார்க்க அப்பா அப்படின்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிறீங்க. அவரும் நல்லா இருமா அப்படிங்கிறாரு. உங்கள் கண்ணை தேடுறது என்னமோ உங்கள் அண்ணாவை தான், உங்கள் பிரதர் தான் சுகா. அவன் வந்துட்டு வேலைக்கு போயிருக்கான், இன்னும் வரல. அவனுக்கே தெரியாமல் தான் உங்களுக்கு மேரேஜ் எல்லாம் உங்கள் சித்தி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு லைட்டாக ஒரு டவுட்டு தான் இருந்தாலும் அவங்க அதையும் இதையும் சொல்லி அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான். உன்னை தான் கட்டுவேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் கொடுத்து வச்சவ தான் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனை உங்களை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னதுலேருந்து எந்த ஒரு செலவையும் உங்கள் சைடு செய்ய விடாமல் எல்லாமே அவன் தான் செஞ்சுருப்பான். சுகா வேலை விஷயமா வெளியில் போயிருந்தனால அவனால் இது வந்துட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சிருக்காது. ஸோ உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லி நீங்கள் கால் பண்ணி சொல்லவும் சுகா அடித்து பிடிச்சி அந்த மண்டபத்துக்கு வரான். கரெக்டாக அவன் உள்ளே வரும்போது தயாங்க உங்கள் கழுத்தில் அப்படியே தாலி கட்டுறான். நீங்கள் ஒரு பதட்டம் பயம் அப்படியே தயாங்க பார்க்க அவனும் ஒரு நிமிஷம் உங்களை அப்படியே பார்த்துக்கிறான். அப்படியே தாலி எடுத்தவங்க கழுத்தில் கட்டும்போது உங்களை பார்த்து கண்ணடிக்கிறான். நீங்கள் அதுலேயே அப்படியே ஃப்ளாட்டு. அவனை அப்படியே பார்த்து ஷையாகிறீங்க. உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டா அப்படியே தாலி கட்டிட்டு உங்களே தான் குறுன்னு பார்க்குறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. பட் இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம் அப்படின்னு யோசனையில் இருக்கா. கரெக்டாக சுகா உள்ள வரான். கரெக்டாக அவங்க தாலி கட்டி முடிக்கும் போது தானே வரான். அவனும் பார்த்துட்டு சித்தி என்ன இதெல்லாம் அப்படின்னு கேட்குறான். என்னப்பா, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல இடம் அமைஞ்சுது, அதான் கல்யாணம் பண்ணி வச்சேன், இது ஒரு குத்தமா, அதுக்காக இப்படியா வருவ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நான் அண்ணன் கூட ஒருத்தர் இருக்கனே, அதுக்கு நீ வீட்டில் இருக்கணும்ப்பா, நீ பாட்டுக்கு சுற்றிக்கிட்டு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? பணம் கொடுக்கலன்னா உங்கள்கிட்ட இருக்க முடியுமா? நானே என் தங்கச்சி சாப்பிட்றதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, அப்பாவை கூட ஒழுங்காக கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. பணம் கொடுத்தா தான் எதையும் செய்வேங்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? உங்கள் பணத்தாசைக்கு நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்கேன். என் தங்கச்சி எங்கள் அப்பாவையும் தனியாக கூட்டிகிட்டு போயிடலான்னாலும் உங்ககிட்ட ஒருத்தி மாட்டிக்கிட்டு இருக்காளேன்னு பாவப்பட்டு நான் விட்டுட்டுருக்கேன் அப்படிங்கிறான். அவனுக்கு இன்னொரு தங்கச்சி சித்திக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. ஸோ அவளை பார்க்குறான். அவளும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்படி சித்தியில் தனியாக அந்த பொண்ணை விட்டுட்டு போகிறது? அவங்களுக்கும் எந்த சோர்ஸும் கிடையாது சம்பாரிச்சு கொடுக்க. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமக்கனால சுகா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்களும் சுகா ரொம்ப கஷ்டப்படுறான்ட்டு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சேர்ந்த இடம் தான் தயாங்கோட கம்பெனி. உங்களால் நம்பவே முடியல. நிஜமாவே இவருக்கு நம்ம மேலே அப்படி லவ்வா? அது எப்படி பார்த்ததும் லவ் வரும் அப்படிங்கிற யோசனை. பிகாஸ் அவன் அவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தப்போ அப்படி தான் சொல்லியிருப்பான் அவங்க சித்திக்கிட்ட. எனக்கு அவளை பார்த்ததும் பிடிச்சிருச்சு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கக்கிட்ட டீல் பேசியிருப்பான். ஸோ அவங்களும் பணம்ன்றது வாயை பழந்துட்டு எப்படியோ அவள் எங்கேயோ போனால் எனக்கு என்ன பணம் கிடச்சா போதுன்ட்டு உங்களை தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியல, அவன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறான், நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க கட்டி வைக்கிறதா தான் நினச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு யோசனையில் தான் வந்திருப்பீங்க. எவ்வளோ பெரிய இடம், அவர் எவ்வளோ பெரிய கம்பெனியோட எம்டி, சாதாரண பிஏ, என்னையே கல்யாணம் பண்ணிக்கணும், பல யோசனை உங்களுக்கு. அவனும் உங்களை பார்த்து கண்ணடிச்சதில் ஃப்ளாட் ஆகிட்டீங்க. உண்மையிலே அவருக்கு நம்மளை பிடிக்கும் போல் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நீங்கள் நல்லா சப்பியாக கொழுக்கு முழுக்குன்னு இருக்கனால பெருசாக வந்துட்டு யாரும் உங்களை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அவங்ககிட்ட பேசி கூட இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கும்போது இவர் மட்டும் எப்படி அப்படிங்கிற யோசனை தான் உங்களுக்கு அதிகமாக ஓடிட்டுருக்கு. அப்புறம் அப்படியே வந்துட்டு அந்த அக்னி சுற்றி வள வரும்போது கையை பிடிக்க ஜிவ்வுன்னு இருக்குது. அப்படியே நீங்கள் அவனையே பார்த்துட்டுக்க, என்ன
இப்படி என்னையே சைட் அடிச்சுட்டு இருக்கிறது ஐடியாவா அப்படின்னு கேட்குறான். அப்படின்னு நீங்கள் குடிஞ்சிக்க மற்றவங்களாம் சிரிக்கிறாங்க. பரவாயில்லையே மாப்பிள்ளை ஏதோ கல்யாணம் பண்ணுறான்னு பார்த்தா பிடிச்சதான் பண்ணுறான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி மற்றவங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ இப்போ அது கிளியர் ஆயிடுச்சு. உண்மையிலேயே அவனுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு புரியுது. அவன் பார்வை அப்படி இருக்குது, உங்களை முழுங்குற மாதிரி பார்க்குறான். அப்படியே எல்லோரும் சிரிக்க நீங்கள் அப்படியே ஷை ஆகுறீங்க. அவனும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறியா இல்லை நானே தூக்குவான்னு கீழே குனி வரான். இல்லை அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு உங்கள் கையை அப்படியே பிடிக்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. அப்படியே அந்த அக்னியை வளம் வரீங்க. அதுக்கப்புறம் அந்த மெட்டி போட அப்போ அப்படியே காலை பிடிக்க அவன் குனிறான். அப்போ முகம் ஒரு மாதிரி மாறுது. நீங்கள் அதை கவனிக்கலை. அவனும் அப்படியே உங்களை மறைக்கிற மாதிரி பார்த்துட்டு காலில் டப்புன்னு பிடிச்சி இழுக்க அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் சாரி வலிக்குதா அப்படிங்கிறான். இல்லை நான் கவனிக்கலை அப்படிங்கிறீங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெட்டியை டக்குன்னு மாட்டி விட்டு எழுந்து நின்றுக்கிறான். நீங்கள் அதெல்லாம் கவனிக்கலாம். அப்புறம் அந்த ஆசீர்வாதம் வாங்குற அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவன் பண்ணலை. ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டுக்க முடிஞ்சில்ல போகலாமா அப்படிங்கிறான். என்ன அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி மற்ற எந்த சம்பிரதாயமும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவ்வளோதான் மேரேஜ் ஓகே, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு அவங்க சித்திகிட்ட சொல்லிட்டு போகலாமா அப்படிங்கிறான். நீங்கள் அண்ணா அப்படின்னு பார்க்குறீங்க. சுகா அங்கே நின்றுட்டு உங்களே தான் பார்த்துட்டுருக்க. அண்ணா அப்படிங்கிறீங்க. சுகா கிட்ட வந்து என்னடா இதெல்லாம் தெரிலண்ணா, அவருக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி சித்திக்கிட்ட பேசினாராம். சித்தி தான் அவசரமாக எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. நான் உங்ககிட்ட கடைசியாக பேசும்போது மட்டும்தான் என்னால் சொல்ல முடிஞ்சு. ஏன்னா எனக்கே அப்போ தானா தெரியும் அப்படிங்கிறீங்க. சரிடா அப்படின்ட்டு அப்படி தயங்க பார்க்குறான். தப்பாக ஒன்றும் அவனுக்கு தெரியல. ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு அவ்வளோவா தெரியல. பட் ஏதோ என் தங்கச்சி பிடிச்சி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். அவள் பாவம் எதுவும் தெரியாத இன்னசென்ட். அம்மா இல்லாததுக்கப்புறம் நான் தான் அவளை பார்த்துக்கிட்டேன். எங்கள் சித்திட்ட பல கொடுமைகள் அனுபவிச்சவ. ப்ளீஸ் அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறான். சுகா வந்து ஒரு உண்மையான அண்ணனா ஒரு தங்கச்சி கல்யாணம் பண்ணி போகும்போது அம்மா இல்லாத தங்கச்சி எப்படிலாம் வளர்ந்துருப்பா, அதுவும் இல்லாமல் சித்தி கொடுமையை அனுபவிச்சு அதெல்லாம் வந்து சொல்லி தயாங்கிட்ட கையை பிடிச்சி கொடுக்க தயங்கோ அப்படியே கேஷுவலாக பார்த்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு போகலாமா அப்படின்னு உங்கள் பக்கம் பார்க்குறான். அப்படின்ட்டு கண்ணில் டியோஸோட அப்படியே சுகாவை ஹக் பண்ணிவிட்டு போயிட்டு வரேண்ணா அப்படிங்கிறீங்க. சுகாவோ பாப்பா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணனுக்கு சொல்லுடா, யாரும் இல்லைன்னு நினைக்காத, அண்ணன் இருப்பேன் உனக்காக அப்படிங்கிறான். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க. தயாங்கோ அண்ணன் பார்த்துக்குவான் அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறான். ஸோ அங்கேருந்து கார் கிளம்பிடுது. சுகாவை இப்போ சித்தி பக்கம் திரும்பி இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமே. ஏண்டாப்பா உனக்கு சந்தோஷம் இல்லையா? உன் தங்கச்சி பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம். பெரிய இடம் தான் இப்போ பயமாக இருக்கே. எதுவும் இல்லாத நம்மளை தேடி வந்து இவன் கல்யாணம் பண்ணணுன்னா என்னவா இருக்கும்? அதான் சொன்னேனே, அந்த பையனுக்கு உன் தங்கச்சி ரொம்ப பிடிச்சிருக்கான். அதுக்கெல்லாம் கட்டி கொடுக்குற ஆளா நீங்கள்? இப்படி ஒரு பெரிய இடம் வந்தால் உங்கள் பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பீங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னா சந்தேகமாக இருக்கேன். நான் ஒரு மாதிரி குருவுன்னு பார்க்க இவன் ஒருத்தன் சும்மா நம்மளை சந்தேகப்பட்டுட்டு ஏண்டா நல்ல வாழ்க்கை அமைஞ்சால் யாராக இருந்தால் தான் என்ன நல்லா இருக்கட்டும்னு கட்டி கொடுத்தேன், இது என்ன குத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டாங்க. நகர ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னா தயாங் வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு தான் பொண்ணு கேட்டிருப்பான். பட் சித்தி என்ன அவ்வளோ நல்லவங்களா பிடிச்சிருக்குன்னு சொன்னது கட்டி வைக்கிறதுக்கு? அவள் போயிட்டா இந்த வீட்டில் வேலையெல்லாம் யார் பார்க்கறது? இங்கே பாரு தம்பி, அவளெல்லாம் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியாலாம் எங்களுக்கு இல்லை. வேணும்னா என் சின்ன பொண்ணு பாரு, அவளும் அழகாக இருப்பா, படித்தவ, அவளை வேணால் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். நான் ஒன்றும் அவளை கல்யாணம் பண்ணி போய் நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்கு இல்லை. எனக்கு அவளுக்கும் தீர்க்க முடியாத ஒரு கணக்கு இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னாலும் நான் தரேன், அவை எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கொடூரமாக மூஞ்ச வச்சுட்டு சொல்ல சித்திக்கோ அப்போ தான் மண்டையில் பல்ப் எரியுது. ஆஹா இது ஏதோ சரியில்லையே அப்படின்னா சரி தம்பி உன்னை கூட நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே அப்படின்னு அவங்க பார்க்க அவன் அப்படியே முறைச்சி பார்க்குறான். அவங்களுக்கு புரிஞ்சிடுது. சரி அப்படின்ட்டு எவ்வளோ தருவ அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிருப்பாங்க. அவனும் நிறைய பணம் கொடுத்து தான் அவங்கள வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருப்பான். ஸோ இப்போ எல்லாம் அவங்க நினச்சிட்டு இந்த பண விஷயம் தெரிஞ்சால் எங்கே சுகா பிடுங்கிட்டு வந்துடுவான், அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருன்னு பயந்துட்டு சித்தி வாயை திறக்கலை. போடா நீ கூட இருக்கிறதுனா இரு, இல்லையா வேலைன்னு எப்பவும் போவியப்போ, நீ கொடுக்குற 5-10 ஒன்று இங்கே நான் குடும்பம் நடத்திட்டு நான் பார்த்துக்குவேன் என் புருஷனையும் என் பிள்ளைங்கன்னு அவங்க கொஞ்சம் ஓவராக எப்பவும் இல்லாமல் பேச சுகாவுக்கோ இல்லையே நம்ம கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணால் பணம் நம்ம தான் கொடுக்குறோன்னு அடக்கி வாசிக்கும் சித்தி. இப்போ என்னமோ ரொம்ப ஓவராக பேசுது, இதோ சரியில்லை அப்படின்னு சுகாவுக்கு டவுட்டு. அதே சமயம் அவங்க கூட இருக்க பிடிக்கல அவங்க அப்பாவை. பா இப்போயும் ஒன்றும் கிட்ட போகல,
சொல்ல உன்னை நான் கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிறேன். என்னால் இதுக்கு மேலே சித்தி கூடலாம் இருக்க முடியாது. நான் இவ்வளோ நாள் இருந்தது என் தங்கச்சிக்காக. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன். நீ என் கூட வரியாப்பா அப்படின்னு கேட்க, அப்புறம் எனக்குன்னு சில கடமை இருக்குப்பா. நீங்கள் 3 பேரும் என் பசங்க தான். நீ ஆம்பளை பிள்ளை, பெரியவளுக்கு எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு, சின்னவ ஒருத்தி இருக்காளேப்பா அப்படிங்கிறாரு. சரிப்பா, நான் வந்து உங்களை அப்பப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சித்தியை ஒரு முறை முடிச்சுட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிறான். பெரிய இவன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி நொடிச்சிட்டு, வாடி பராக் பார்த்துக்கிட்டு நிற்கிற அப்படின்னு மகளையும் கூட்டிகிட்டு அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே பெரிய அரண்மனை மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க, நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. இறங்கு அப்படிங்கிறான். இவ்வளோ பெரிய வீடு, பெரிய சிஇஓ, அப்போ வீடும் பெருசாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு புரியாத விஷயம், இவர் ஏன் என்ன அப்படின்னு யோசனையில் இருக்க. ஹலோ அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி பலத்த யோசனை? அது வந்து நீங்கள் ஏன் நிஜமாவே நீ கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்க. ஒன்றும் பிடிச்சி போயலாம் நான் கல்யாணம் பண்ணல. அதை ஏன் என்னன்னு இங்கே சொல்ல விரும்பலை. பிகாஸ் உன்னை நான் சும்மா கூட்டிகிட்டு வந்திருந்தா எப்படி வேணாலும் நடத்தலாம். கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீ என் பொண்டாட்டி, அதுக்கான மரியாதை மற்றவங்க ஒன்று கொடுப்பாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் காசு கொடுத்து வாங்கின ஒரு பொருள். உன்னை நான் ஒரு வேலைக்காரி அதங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? ஒன்றுமே புரியல. போக போக தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து நிற்கிறான். சிரித்த மாதிரி அப்படியே மூஞ்ச மாற்றிட்டு உங்களையும் அப்படியே அவன் கைக்குள்ளே வச்சுக்க உங்களுக்கு ஆடி போகுது. என்னடா இவன் அந்நியன் மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறுறான் அப்படின்னு பேன் நிற்க. சிரிடி அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. உன்னை தாண்டி சிரி அப்படிங்கிறான். லைட்டாக ஸ்மைல் பண்ண ஆராத்திலாம் எடுத்துகிட்டு அப்படியே உங்களை கடா கெடுக்குறாங்க. பொண்ணு கொஞ்சம் புஸ்டிக்காக இருக்குது, அதனால் அழகாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க. இவளா அப்படின்னு உங்களை ஒரு மாதிரி கேவலமாக உட்காரான். என்ன பிடிக்கலன்னா அப்புறம் ஏன் அப்படிங்கிறீங்க. அதான் சொன்னனே, போக போக தெரிஞ்சுக்குவேன் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே வலது காலில் எடுத்து வச்சு உள்ளே வர, அங்கே வீல் சேரில் ஒருத்தாங்க அவங்களே பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க அப்படின்னு நீங்கள் திரும்ப, அது உனக்கு தேவையில்லாதது. இந்த வீட்டில் நம்ம 2 பேர் இருக்கிற ரூமை தவிர எங்கேயும் நீ போக பர்மிஷன் கிடையாது. வித்தவுட் மை பர்மிஷன் எங்கேயாவது போனேன், அதுக்கப்புறம் நீயே தெரிஞ்சுக்குவேன் நான் எப்படின்னு. அப்புறம் நான் தான் சொன்னனே, நீ என்னோட அடிமடி. நான் என்னோடய வேலைகள் எல்லாம் பார்க்கணும். புருஷனோட வேலையை பொண்டாடி பார்க்க தோணும், தப்பில்லை. அதை நான் வேலையாகவே நினைக்கல. உங்களுக்கு இந்த நல்லவ மாதிரியே சீன் போடுறதெல்லாம் நிறுத்து என்ன. அப்புறம் நான் சொல்கிற வேலை எல்லாத்தையும் நீ தான் செஞ்சாகணும். இங்கே எத்தனை பேர் இருந்தாலும் நான் உன்னை வேலை வாங்காமல் விட மாட்டேன். இத்தனை பேர் இருக்காங்களே ஓப்பி அடிக்கலாம்லாம் நினைக்காத. திங்கிற சோத்துக்கும் இங்கே தங்குறதுக்கும் நீ வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறான். அழுக்கியாக வருது. ஃபர்ஸ்ட் டேஃபே இவ்வளோ மோசமாக பேசுவானாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. அப்புறம் இவ்வளோ ஆடம்பரமாக உனக்கு எல்லாம் பண்ணது எதுக்கு நினச்சிட்ருக்க அப்படின்னு பார்க்க, இன்னும் என்னடி மாதம் என்னையே பார்த்துட்ருக்க, மேலே ரூமுக்கு வா அப்படின்ட்டு கடன் மேலே போகிறான். எந்த ரூம்னு சொல்லாமல் போகிறாரு அப்படின்னு நீங்கள் ஓட்டம் நடைமா அவன் பின்னாடி கடகடன்னு வரீங்க. மூச்சு வாங்குது. அவன் கடகடன்னு போய் ஒரு ரூம்குள்ளே போகிற, நீங்களும் பின்னாடியே போய் உள்ளே போகிறதா வேணாமா அப்படின்னு பயந்துட்டே நிற்க. அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு உள்ளேருந்து வர, டக்குன்னு கதை தந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு நிற்க. இன்றைக்கி நமக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. கொஞ்சம் பதட்டமாகுது. இல்லைங்க, இன்னைக்கு இது அப்படின்னு நீங்கள் ஏதோ சொல்ல வர. உனக்கெல்லாம் எதுவும் சொல்கிறதுக்கு நான் எந்த பர்மிஷனும் கொடுக்கல. நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும் பேசு. நான் உனக்கு வேணும் வேணாங்கிற சாய்ஸ்லாம் இங்கே கிடையாது. நான் எது சொல்கிறேனோ அதை செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது. குண்டாக இருந்தாலும் இந்த சாரியில் சூப்பராக இருக்க அப்படின்னு தன்னை மறந்து உங்களை ரசிக்க அப்படின்னு பார்க்குறீங்க. மீன் இந்த சாரி கட்டினாலும் நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்கிறேன். சாரி அவுத்தா அவளோட அழகு எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு அப்படியே நீங்கள் இன்னும் பதட்டத்துலேயே நிற்க, அப்படியே சாரியை உருவேன். கொஞ்சம் பொறுமைங்கிறது இங்கே இல்லடி எனக்கு அப்படின்ட்டு அப்படியே அவன் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை அவனே டர்ன்னு கிழிச்சு எடுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பயந்து போய் ப்ளீஸ் இப்படி வேணாமே, பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே கட்டில் தள்ளுறான். என்னடி பயமாக இருக்குது? என்ன பயமாக இருக்குது? பெருசாக ஒருத்தன் பெரிய பணக்காரனாக கிடச்சதும் அப்படியே அமைக்க போட்டுடலான்னு வந்தவ தானே நீ. நான் உங்களை கேட்டேன், நீ கேட்கலையா? என்ன முழுங்குற மாதிரி பாப்பி ஆஃபீஸில். இப்போ அந்த பார்வைக்கு என்னடி பதில்? அது வந்து சொல்லு, என்னை பிடிக்காம தான் கட்டிக்கிட்டியாக்கும்.
நான் வந்து பொண்ணு கிட்டதும் அப்படியே ஈன்னு பல்லு அடிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டில்ல, உன்னை வாங்குறதுக்கு சொல்லையா உங்கள் சித்திக்கிட்ட 5 லட்சம் கொடுத்துருக்கேன். பட் அது ஒன்றும் பெரிய காசு இல்லை எனக்கு. ஆனால் உங்கள் சித்திக்கு அதுவே பெரிய காசு. உன்னை பணம் கொடுத்து தாண்டி வாங்கியிருக்கேன். நான் கூட உனக்கு நிறைய செலவாகும்னு நினச்சேன். பட் 5 லட்சத்தோடு முடிச்சுக்கிட்டாங்க பொழைக்க தெரியாதவங்க அப்படின்ட்டு அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறான். பணம் கொடுத்தா எதுக்கு? அப்போ உங்களுக்கு நிஜமாவே என் மேலே லவ்வே இல்லையா? லவ்வா? அதுவும் உன் மேலையா? உனக்கு இன்னுமா நான் யார் ஞாபகத்தில் வரல அப்படின்னு கேட்குறான். நீங்கள் யார் அப்படின்னு நல்லா ஒத்து பார்க்க, யாருன்னு தெரிய வைக்கிறீரு அப்படின்னு அவங்களை எழுத்து ஃபோர்ஸாக கிஸ் பண்ணுறான். வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு தள்ள பார்க்குறீங்க. விடாமல் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களால் அவனை தள்ளவே முடியல. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவங்கக்கிட்ட அப்படியே வந்துட்டு அவங்க நெக்கை அப்படியே பைட் பண்ண அப்படிங்கிறீங்க. வலிக்குதா அப்படின்னு கேட்குறான். அப்படிங்கிறீங்க அழுகியோட. வலிச்சா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனும் ப்ளீஸ் வலிக்குது வேணாம் ப்ளீஸ் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கதற அப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறான். அப்படியே ரொம்ப ஃபோர்ஸாக பண்ணுறான். அவங்களால முடியல. ப்ளீஸ் என்னால் முடியல அப்படி பண்ணுறதுக்கு ஏதோ ஃபோர் பிளே மாதிரியாச்சும் ப்ளீஸ் அப்படின்ட்டு நீங்கள் அவன்கிட்ட கெஞ்ச உன்னை கெஞ்சி கொஞ்சி மூடாக்கி அதுக்கப்புறம் பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் உன்னை லவ்வர் கிடையாது. எனக்கு உனக்கு இப்படி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா நீ சொன்னியே அன்னைக்கு அந்த வார்த்தை அதாண்டி இன்னும் என் காதுக்குள்ளே கேட்டுகிட்டே இருக்கு. நான் என்ன சொன்னேன்? எல்லாத்தையும் மறந்துட்டியா அப்படின்ட்டு அப்படியே ஃபோர்ஸாக பண்ணான். வலிக்குது அப்படின்னு கதறிக்கிட்டே இருக்கீங்க. நீ கத்தி கதறடி, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கா ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணுறான். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை, விடிய உங்களை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான். உங்களால் முடியல, உடம்பெல்லாம் ரொம்ப ரணமாக வலிக்குது. அதுக்கு மேலே மனசு லவ்வுன்னு நினச்சா அதுவும் இல்லை, பழி வாங்குறானா எதுக்குன்னு தெரில. அப்படியே கோணி கொறுக்கி போய் படுத்திருக்கீங்க. அவனை எல்லாம் முடிஞ்சதும் ஹே அப்படிங்கிறான். அப்படி மெதுவாக திரும்பி பார்க்க அவுட், எங்கே இருக்கவே கூடாது. ட்ரெஸ் கூட இல்லாமல் எங்கே போக சொல்கிறான்? கீழே இறங்கி பாரு அப்படிங்கிறான். நீங்கள் அழுதுட்டு அப்படியே உங்கள் ட்ரெஸ்ஸை சுருட்டிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. போய் அப்படியே வந்துட்டு தண்ணியில் நின்னா உங்களோட அண்டர்லேருந்து அப்படியே ப்ளட்டாக போகுது. அவ்வளோ பெயினாக இருக்குது. முடியல உங்களால், அழுகியாக வருது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்து படுத்துக்க குளூரில் படுத்துருக்கீங்க. உங்களை அப்படியே கண்ணு கம் பார்த்துட்டு அவனுமே தூங்கி போயிடுறான். அப்படியே நல்லா மார்னிங் எழுந்திருக்க உங்களால் முடியல, ரொம்ப பாடிலாம் பெயினாக இருக்குது. நீங்கள் அப்படியே படுத்துட்டுருக்க ஏய் அப்படின்னு வந்து காலால் தட்டுறான். அப்படின்னு முழிச்சு எழுந்திருக்க. என்ன இன்னும் தூங்கிட்டுருக்க? மகாராணிக்கு உங்களுக்கு இன்னும் முழிப்பு வரலையோ? போடி, நான் என்ன சொன்னேன்? நீ ஒன்று இந்த வீட்டை மகாராணியில் வேலைக்காரி. நானே எழுந்துட்டா, நீனும் தூங்கிட்டுருக்க. போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எனக்கு கீழே போய் நீ தான் எல்லாமே செய்யணும், சரியா அப்படிங்க. சரிங்க அப்படின்ட்டு போய் குளிச்சுட்டு வெளியில் வரீங்க. உங்களால் முடியல, உடம்புலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. இவன் வேற படுத்துறான். அப்படியே நடக்க முடியாமல் வரீங்க. உங்களை பார்க்கும் போதே உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னு உங்களால் யோகிக்க முடியுது. வேலை பார்க்குறவங்களாம் நீங்கள் ஏம்மா கீழே வந்தீங்க? மேலே ரூமுக்கு போங்க. நாங்களே இல்லை பரவாயில்லக்கா, அவருக்கு நான் தான் செய்யணுமா, அவருக்கு நான் செய்கிறது தான் ஆசை, அதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிக்கிறீங்க. சிரித்து பேச ட்ரை பண்ணிங்க. உங்களால் முடியல. கஷ்டமாக இருந்தாலும் அடக்கிக்கிட்டு பேச அவங்களுக்கும் புரியுது. புதுசாக கல்யாணம் ஆகி வந்தவங்க, சரி எப்படியோ அவங்களுக்குள்ள அந்யோன்யமாக இருந்தால் சரிங்கிற மாதிரி, சரிம்மா நீ பண்ணு, நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்ட்டு அவங்க ஹெல்ப் பண்ண. இல்லைக்கா வேணாம், எல்லாம் நானே பார்த்துக்கிறேன், 2 பேருக்கு தானே நான் செஞ்சுருவேன் அப்படிங்க. இல்லைம்மா இங்கே சமைச்சா எல்லாத்துக்கும் சேர்த்து தான், வேலை பார்க்குறவங்களும் இருக்கோம்ல, அப்புறம் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்ல, எது அம்மாவா அப்படின்னு நீங்கள் முழிக்கிறீங்க. தம்பி சொல்லலை வீச்சர் இருந்தது அவரோட அம்மா அப்படின்னு சொல்ல, சாரி சொன்னார் மறந்துட்டேன், வீல் சேரில் இருந்தது அவர் அம்மாவா? ஏன் நம்மக்கிட்ட அவங்க பேசவும் இல்லை, நம்மளை பார்த்ததும் மூஞ்ச திருப்பிக்கிட்டாங்க. இவரும் அவங்கக்கிட்ட கல்யாணம் ஆகிருக்கு ஆசீர்வாதம் வாங்கின மாதிரியும் பேசின மாதிரியோ கூட தெரியல. இந்த வீடே மர்மமாக இருக்குது, ஒன்றுமே புரியலன்னு யோசனையிலே அப்படியே வந்துட்டு சமைச்செல்லாம் வைக்க தயாங்க ரெடி ஆகிட்டு வரான். அப்படியே உங்களை பார்க்குறான். சாப்பாடு எடுத்து வைக்கிறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு நீ சாப்பிட்ல அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை நைட்டு நடந்ததெல்லாம் கனவாக இருக்கக்கூடாதா, இவருக்கு நம்ம மேலே பாசம் இருக்கணும், சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன்னு ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிற ஏக்கத்தோடு பார்க்க ஒன்று தான் கேட்டேன் அப்படிங்கிறான். இல்லை நீங்கள் சாப்பிட்டதும் சீக்கிரமாக சாப்பிட்றேன், சாப்பிட்டுட்டே கூட கம்பெனி கிளம்புறேன் அப்படின்னு பார்க்குறீங்க.
என்னடி இங்கே அப்படியே ஓபி அடிச்சுட்டு போயிடலான்னு பார்க்குறியா? இங்கே வேலை பாருன்னா வேலைக்காரங்க இருக்காங்க, நான் இந்த பக்கம் போனதும் அவங்கள வச்சு வேலை வாங்கிட்டு நீ ஜாலியாக இருக்கலாம்னு நினைக்கிறியா? உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்கடி தெரியும்ல, அப்படி இப்படின்னு மிரட்டுறான். சரி அப்படின்ட்டு அதுவும் இல்லாமல் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இங்கே நீ வேலை பார்த்து ஆகணுங்கிற மாதிரிலாம் அவங்கள கஷ்டப்படுத்த உனக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி சரி நான் வேலைக்கு வரேன், அதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஏய் இப்போ கண்ணுலேருந்து ஒரு சொட்டு தண்ணி வெளியே வந்துச்சு, அவ்வளோதான் இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்ட்டு மிரட்டுறான். எல்லாரும் முன்னாடியும் அழுது அவனை அவமானப்படுத்த படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறான். எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுத்துக்க நான் விரும்பலை, வாயை மூட்டை சாப்பிட்டு வா அப்படிங்கிறான். அவன் இப்படிலாம் சொல்லி திட்டினதுக்கப்புறம் சாப்பாடு இறங்குமா என்ன? அவன் பாட்டுக்காக போய் மேலே திருப்பி அவனோட இது லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வரான். நீங்களும் இங்கே சாப்பிடவே முடியல, உங்களுக்கு தொண்டைக்கு கீழே சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது, என்ன தப்பு பண்ணனே தெரியாமல் தண்டனை அனுபவிச்சுட்ருக்கீங்க, அழுகையாக வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு இட்லி அப்படியே முழுங்க முடியாமல் முழுங்கி ஒரு வழியாக போதும் அப்படின்ட்டு அதை எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு வெளியே வர அவனோ காரில் உட்காந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே பின்னாடி ஏறப்போக, ஹேய் முன்னாடி வாடி, உனக்கு என்ன நான் டிரைவரா, உனக்காக நான் வெயிட் பண்ணுமா, இனிமேல் நான் வர்றதுக்கு முன்னாடி நீ ரெடியாக இருக்கணும், நீ என்னோட எம்ப்ளாயி ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு மிரட்டுறான். சரி அப்போ நான் ஏன் காரில் வரணும், நான் ஆட்டோ. என்ன அடிக்க வச்சிடாத, திரும்ப திரும்ப என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இந்த தயாங்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, நீ என்னை பொறுத்தவரையும் வேலைக்காரியாக இருக்கலாம், மற்றவங்கள பொறுத்தவரையும் நீ என் பொண்டாட்டி, எனக்கு நான் மரியாதையை காப்பாற்றி கொடு, நீ ஆட்டோவில் போனால் என்னை பற்றி என்ன பேசுவாங்க. சாரி அப்படிங்கிறீங்க. ஆனாலும் அப்படியே தொண்டைக்குழி அடைக்க, ப்ளீஸ் அப்படி நான் என்ன பண்ணேன்னாச்சும் சொல்லுங்கள். நீயா நீயா நீ பண்ணது உனக்கே தெரியல, என்ன ஞாபகத்திலே இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறான். நீங்கள் ரொம்ப யோசிச்சு, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் ஞாபகத்துக்கு வரல. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நீ காலேஜில் படிச்சுட்டு இருந்தல, நீ ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது அதே காலேஜில் ஃபைனல் இயர் படித்தவன் நான் தான். அப்படியே பார்க்குறீங்க, உங்களுக்கு அவனை பார்த்ததுமே அது தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் அதுதான் காரணமானு தெரியாதனால தான் சொல்லாமே இருந்திருப்பீங்க. சரி ஒரு வேளை அதான் இருக்குமோன்ட்டு தான் கேட்டிருப்பீங்க. அவனும் அப்படியே உங்களே பார்க்க, ஆமாம். அப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணீங்க, ஆனால் அப்போது என்னை யாருமே திரும்பி பார்க்காத போது நீங்கள் மட்டும் வந்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது என்னால் அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா என்னை பற்றி எனக்கு தெரியாதா, நான் குண்டா அசிங்கமாக இருப்பேன், என்னை யாருக்குமே பிடிக்காத போது நீங்கள் மட்டும் எப்படி அது சிம்பத்தில் அப்படின்னு, எனக்கு உங்கள் காதல் வேணாம், இறக்கப்பட்டு வர காதல் நிலைக்காதுன்னு சொல்லிட்டு போனேன், வேறு நான் உங்களை எதுவுமே பண்ணலையே அப்படின்னு பார்க்குறீங்க. ஆமாடி, அத்தனை பேர் முன்னாடி என்னை அவாய்ட் பண்ணிட்டு போனல, என்னோடய காதலை துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டு போனல, அதுக்காகவா அப்படின்னு பார்க்குறீங்க. எஸ் ஆமாம், அதுக்காக தான் இத்தனை வருஷம் கழித்து பழி வாங்க வந்திருக்கு. என்ன நினச்சிட்ருக்க, உங்களால் நம்பவே முடியல, சாதாரணமாக சொன்ன ஒரு வார்த்தைக்கா இப்படி அப்படின்னு அப்படியே அதுக்கா என் மேலே இவ்வளோ கோவத்தை காட்டுறீங்க. ஆமாம், என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்க, நான் எப்பேற்பட்ட ஆள், உங்ககிட்ட வந்து நான் லவ் சொன்னால் என்ன வேணான்னு சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா? இப்போது என்னோடய கஷ்டம் எப்படின்னு உனக்கு புரிய வேணாம். இப்போ நான் உன்னை லவ் பண்ண நினச்சிட்டு இருந்திருப்பேன், அதெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சு உன்னை டெய்லியும் தினம் இப்படி சித்திரவதை பண்ணும்போது உனக்கு எப்படி வலிக்குது, அப்படி தானே எனக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறான். உங்களால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல, சைக்கோவாக இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களை ஆஃபீஸ் வர வாவுல அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். நீங்களும் சின்ன ஒரு விஷயம் எதுக்கா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாரு, ஆனால் அவங்க அம்மா ஏன் என்னை பார்த்த முகத்தை திருப்பணும், அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏதோ மறைக்கிறாரு அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிறீங்க. இங்கே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ட்டு அவன் கேபினை திறக்க உங்கள் மூஞ்சுக்கு மேலே வந்து ஒரு ஃபைல் உழுவுது. ஒரு நிமிஷம் அப்படியே பின்னாடி போய் பாய்ந்து போய் அவனை பார்க்க, ஹே இன்னும் வேலை மயிர் பண்ணி வச்சுருக்க, என்ன எம்டிஓ கல்யாணம் பண்ணிட்டா என் இஷ்டம் மயிருக்கு இருக்கலாம்னு நினச்சிட்டியா, பாஸ் அது அப்படின்னு திணறீங்க. என்னடி வேலை பார்த்து வச்சுருக்க, அதானே கவனம் இங்கே இருந்தால, எவனோ ஒருத்த பணக்காரனை கிடச்சிட்டா போதும் நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாங்கிற கனவுல இருந்திருப்ப, அதான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி திட்டுறான். கழுகியாக வருது, எதுலையுமே லாய்க்கலை, அப்படி இப்படின்ட்டு வேலை எது செஞ்சாலும் குத்தம் சொல்லிட்டே இருக்கான். நீங்கள் கொண்டாட ஃபைல்லாம் அது நொட்டை இது சொட்டான்ட்டு எதையாவது சொல்லி சரி பண்ணிட்டு வான்னு அனுப்பிக்கிட்டே இருக்கான். உங்களால் முடியல, அழுகியாக வருது. அவனும்
நீங்கள் போய் அலறதெல்லாம் அப்படியே கேமராவில் பார்த்து அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது. அப்படியே உங்களை பார்த்துட்டு, ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுடி, என்னால் தாங்க முடியல, உன்னால் வைக்கும் போது எனக்கு வலிக்குது, ஆனால் நீ எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்டு காரணம் கொடூரமாக பேசிகிட்டு இருக்கான். அது எதுவும் உங்களுக்கு தெரில, நீங்கள் உங்கள் வேலையை எப்பவும் போல் பார்க்குறீங்க, வந்து திட்டு வாங்குறீங்க, இப்படியே தான் ரொட்டீன். அதுவும் காலையில் சரியாக வேறு சாப்பிடல, மயக்கம் வராத குறையாக வேலை செஞ்சுட்ருக்கீங்க. அவனும் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. உங்களுக்கு ஈவினிங் அப்படியே வீட்டுக்கு வரும்போது அப்படியே கிறுகிறுன்னு வருது, அப்படியே நீங்கள் மயங்கி உங்கள் கேபின்லேயே விழுந்துடுறீங்க. தேங்கோ இவளை என்ன இன்னும் காணோம் அப்படின்னு பார்த்தவன் நீங்கள் கேபினில் மயங்கி கிடக்கிறத பார்த்துட்டு உள்ளே வந்து அப்படி தண்ணி எடுத்து மூஞ்சில் தெளிக்க கிட்ட உட்காரவன் என்ன நினச்சானோ பாட்டிலோட அப்படியே தலையில் தண்ணி ஊற்ற அப்படின்னு நீங்கள் எழுந்து உட்காருங்க. என்ன இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்க அப்படிங்கிறான். தூங்கலை, தெரியல, மயங்கிட்டேன், நான் சாப்பிடல. அதுக்கு அது இல்லை அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் இங்கே வேலைக்கு சேர்ந்த புதுசில் உங்களுக்கு எந்த வேலையும் தெரியாது, அவன் தான் சொல்லி கொடுத்துருப்பான், இப்படி பண்ணு, பொறுமையாக பண்ணு, ஒன்றும் அவசரம் இல்லை, பொறுமையாக கற்றுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லை, சாப்பிடாம பார்த்தா, ஹேய் சாப்பிடாம ஒன்றும் மேடம் உட்காந்து எனக்காக உழைச்சி கொட்ட வேணாம், வாங்க டைமுக்கு சாப்பிட அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உங்களால் பாசமாக இருந்திருப்பான். அதெல்லாம் நினச்சி தான் நீங்கள் உண்மையிலே அவர் நம்மளை லவ் பண்ணுறாருன்னு நினச்சி உங்கள் சித்தி சொன்னப்போ கூட கல்யாணம் பண்ண ரெடியாக இருப்பீங்க. பட் இப்போது அவன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது, உங்களால் ஏற்றுக்கவே முடியல. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு, காலையிலேருந்து வீட்லேயும் வேலை செய்கிறேன், இங்கே வந்து செய்கிறேன், ஒரு வாய் சாப்பிடலை. ஏன் சாப்பிடல, சாப்பிடுன்னு சொல்லக்கூட இருக்க மனசு இல்லையா? இவர் என்ன மனுஷனா மிருகமா, இப்படி ஒரே நாளில் தலைக்கில மாறுவார்னு நினைக்கவே இல்லை. அப்படின்னு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு யோசிக்க தலை வலிக்குது. அப்படியே அவனை பார்க்குறீங்க, அவனும் உங்களை அப்படியே முறைச்சிட்டு, இப்போ வரியா இல்லை விட்டுட்டு போட்டா, அதுக்கப்புறம் நீ ஆட்டோவில் நடந்து தான் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறான். நீங்கள் பயந்து போய் வர அப்படின்னு அவன் கூட கிளம்ப, அவனும் வீட்டுக்கு வந்ததும் போய் சமைச்சு வை, பசிக்குது அப்படிங்கிறான். நீங்கள் மனுஷனாகிவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு டயர்டில் தாங்க முடியல உங்களுக்கு, கிறுகிறுன்னு வந்தாலும் போய் குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வர ஒரு ஜூஸோடு நிற்கிறான். நீங்கள் அப்படியே அவனே பார்க்குறீங்க, இதை குடிச்சிட்டு போய் வேலையை பார் அப்படிங்கிறான். நீங்கள் அவனை அப்படியே லைட்டாக ஸ்மைல் வந்து, என்னதான் என்னை திட்டினாலும் பாசம் இருக்குது நடிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி அவனை ஒத்து பார்க்க, என்ன உன் மேலே எனக்கு பாயாசம் இருக்குன்னு பார்க்குறியா அப்படின்னு பார்க்குறான். அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நல்லா தின்னு வளர்ந்துருப்பியாட்டிருக்கு, பெருசில் இருக்கில்ல, அதான் இப்போ நீ திங்காமல் மயங்கி விழுந்துட்டா இந்த வேலையில் யார் பார்க்குறது, அதுக்கு தான் இதை கொஞ்சமாக இல்லை இறக்கிக்கிட்டீங்கன்னா எனர்ஜி கிடைக்கும்ல, அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்வல்ல அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை டியோஸோட எனக்கு வேணாம் அப்படின்ட்டு நகர போக உங்கள் கையை பிடிச்சி, ஏய் நான் சொன்னதை செய்யத்தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன், நீ எனக்கு ஆர்ட்ரு போடலை, இப்போது இதை ஃபுல்லாக குடிக்கிற, இதை குடிச்சிட்டு போய் வேலை பாரு, ஏன்னா எனக்கு தான் நீ வேலை செய்யணும், உனக்கு உட்காந்து நான் இங்கே வேலை செஞ்சுட்ருக்க மாட்டேன், நீ மயங்க வந்தால் ஒவ்வொரு தடவையும் உன்னை தூக்கி தண்ணி தெளிக்கிறது என் வேலை இல்லை அப்படிங்கிறான். அழுகியாக வருது, அப்படியே ஆத்திரமா, அப்படி ஒன்றும் எனக்கு கஷ்டப்பட்டு நீங்கள் செய்ய வேணாம் அப்படின்னு அவன் கையில் உள்ள ஜூஸை அப்படியே பிடிங்கி கடன் குடிக்க அவங்கள ஓர கண்ணால் பார்த்துட்டே இருக்கான். அந்த டம்ளர் வச்சுட்டு அப்படியே கடன் கீழே போகிறீங்க. அவனும் அப்படியே போகிறவங்களையே பார்த்து நிற்கிறான். கீழே வந்து அழுகி அடக்கிக்கிட்டே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு சமையல் வேலையை பார்க்குறீங்க. மனசெல்லாம் அவ்வளோ ரணமாக இருக்குது. சமைச்சு முடித்ததும் அவனை கூப்பிட்டு சாப்பிட கீழே வரான். அப்படியே உங்களே தான் பார்க்குறான். யார் இருக்கா என்னால் பார்க்காம ஊட்டி விடு அப்படிங்கிறான். அப்படின்னு முழிக்கிறீங்க. சாப்பாடை ஊட்டி விடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். நீங்கள் சாப்பாடு எடுத்து அவனுக்கு ஊட்ட உங்கள் ஃபிங்கர்ஸை அப்படியே பைட் பண்ண அப்படின்னு அப்படி பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறவங்களுக்கெல்லாம் ஏதோ 2 பேரும் புதுசாக கல்யாணம் ஆனவங்க ஜாலியாக இருக்க மாதிரி அப்படியே அவங்களாம் சரி இதை போய் நின்று பார்த்துட்டு நகர்றாங்க. பட் அவங்கள டார்ச்சர் பண்ணுறதுக்குனே பண்ணுறான்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அப்படியே கையை நல்லா நறுக்குன்னு கடிச்சு வைக்கிறான். வலி தாங்க முடியல, கண்ணுலேருந்து டியோஸ் வலிக்குது அப்படிங்கிறீங்க. வலிக்குதா, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ தான் ஒழுங்காக ஊட்டணும் அப்படிங்கிறான். நக்கெல்லாம் அவங்கள பார்த்துட்டு உங்களால் முடியல சரின்னு நீங்கள் அழுகையை அடக்கிக்கிட்டு ஒவ்வொரு தடவையும் ஊட்டும் போதெல்லாம் கையை பிடிச்சி கடிச்சு வச்சுக்கிட்டே இருக்கான். வலியை தாங்கிக்கிட்டு அவனுக்கு ஊட்டி முடிக்கிறீங்க. உங்களுக்கு சாப்பிட்ணுன்னு கூட தோணல. அப்படியே மேலே வர, ஏய் அப்படிங்கிறான். அப்படியே நின்று அவனை பார்க்க, ஒழுங்கா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு சாப்பிட்டு மேலே வா அப்படிங்கிறான். நீங்களோ சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் க்ளீன் பண்ணிட்டீங்களே தவிர சாப்பிட தோணலை, சாப்பிட பிடிக்கல, அதான் உண்மை. நீங்கள் ஆமாம் இங்கே சாப்பாடு ஒன்று தான் குறைச்சி பேசாமல் இதுக்கு சாப்பிடாம வந்து செத்து போகிறதே மேல் அப்படின்ட்டு அப்படியே மேலே வரீங்க. வந்தால் அப்படியே தயாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனை பார்த்தது உங்களுக்கு அல்ல இல்லை, ஆத்தி இன்னும் தூங்காமல் இருக்கான்னா ஏதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி நேற்று நடந்ததுக்கு இன்னும் நடக்க முடியல, மறுபடியும் முதல்லேருந்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. வா அப்படின்னு கூப்பிட்றான். இல்லை ப்ளீஸ்
என்னால் முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, வலிக்குது, இன்னைக்கு ஒரு நாள். ஸோ ஒரே நாளில் மேடம்க்கு எல்லாம் வலி வந்துடுச்சு, கால் வலி, கை வலி, மூட்டு வலி, முதுகு வலின்னுட்டுருக்க அப்படின்ட்டு கிட்ட வரான். இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுருக்க, உன்னால் என்ன எனக்கு சுகம் தர முடியும் அப்படின்ட்டு கண்டபடி பேச உங்களுக்கு அப்படியே அருகருப்பாக காதை பற்றிட்டு, ப்ளீஸ் இப்படிலாம் பேசாதீங்க, என்னால் முடியல, நிஜமாவே வலிக்குது அப்படின்ட்டு அழுகிறீங்க. சும்மா அழுது சீன் போட்டுருக்காது. இப்போ என்ன உனக்கு வேணாம் இவ்வளோதானே, அப்போ தள்ளு, எனக்கு என்ன நாள் அல்ல அப்படின்ட்டு கால் பண்ணி, ரியா ரெடியாரு, நான் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை அப்படியே விரிவிரிச்சு என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி அப்படியே பார்க்குற, பொண்டாட்டி சரியில்லைண்ணா வெளியே தானே போய் ஆகணும், வீட்டு சாப்பாடு பிடிக்கலனா ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் அந்த மாதிரி தான். உனக்கு தான் முடியலைல்ல, வலிக்குதுங்கிற, எனக்கு வேணும், ஐ நீட், ஸோ மோ அப்படின்ட்டு அவன் நகர போக நீங்கள் இல்லை, நீங்கள் போகக்கூடாது, தப்பு தப்பு தயா, நான் உங்கள் ஒய்ஃப், நான் இருக்கும் போது நீங்கள் ஒய்ஃபாக நடந்துக்கலண்ணா நான் என்னடி பண்ணுறது. அப்புறம் சும்மா சும்மா ஒய்ஃப்னு நீ சொல்லிட்டு இருக்காத, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என் ஒய்ஃப் கிடையாது, என்னோட அடிமை, எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு. ஆனால் நான் இல்லாத போது நீங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ நான் ஒய்ஃப்னு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் உங்களை பண்ண விட மாட்டேன், நீங்கள் போகக்கூடாது. நீ யார் என்ன தடுக்க, நான் போவேன், நான் நினச்சா எவ்வளோட வேணால் எப்படி வேணாலும் இருப்பேன், அது உனக்கு பிடிக்கலனா அப்போ விரும்பி செய்வேன், நீ தான் படுக்க கூப்பிட்டா வரலங்கிறல்ல, அப்புறம் எதுக்கு என் வழியை மல்லடி அப்படின்னு உங்களை நகத்தை நீங்களோ நகராமல் இப்போ திரும்பி வந்து குறுக்க நின்று, இல்லை நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு அழுகிறீங்க. அவனும் அப்படியே உங்களை முறைச்சி பார்த்துட்டு சொல்லிகிட்டே இருக்கா அப்படின்னு கண்ணத்தில் ஓங்கி ஒரு அறை அப்படியே கண்ணத்தை பிடிச்சிட்டு அப்படியே கண்ணில் டியோஸோட அவனை பார்க்க, அவ்வளோதான் அடித்து கொன்றுவேன், எனக்கு இப்போ வேணும், நகருன்னு சொன்னேன் அப்படின்ட்டு அவங்கள தள்ளி விட்டு போக்க பார்க்குறான். நீங்கள் இதுக்கு மேலே அவனை விடக்கூடாதுன்னு அப்படியே அவனை இழுத்து அவனோட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. தயாங்கே ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிடான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணுறதை நிறுத்தாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்க. அவன் பேக் கிஸ்லாம் பண்ணல, அப்படியே தான் நின்று உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அவனை பார்க்க என்ன அப்படின்னு பார்க்குறான். இல்லை நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது ப்ளீஸ், நான் உங்கள் ஒய்ஃப், நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம், நீ தான் வலிக்குதுண்டி, நான் பொறுத்துக்கிறேன், ஆனால் எங்கேயும் போகாதீங்க, என்னால் அது தாங்கிக்கவே முடியாது, ப்ளீஸ் தயா, எனக்கு புரியுது நீங்கள் என்ன லவ் பண்ணியிருக்கீங்க, நான் தான் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கேன், அதனால தான் இப்படி என்கிட்ட ரியாக்ட் பண்ணுறீங்க, அதுக்கெல்லாம் நானே மறந்தான் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சிரிக்கிறான் ஒரு மாதிரி. நீங்கள் அவனே பார்க்க அவனும் போகக்கூடாதா அப்படின்னு கிட்ட வரான். இப்போ ஐயோ நம்மளே கூப்பிட்டோமோனோ கொஞ்சம் பதறுது. அவனும் அடுத்த நிமிஷம் சாரி அப்படியே உருவி தூக்கி போட, தயா ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. என்கிட்ட எப்போவுமே ஃபோர்ஸ் மட்டும் தான் இருக்கும், என்கிட்ட இதெல்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது, அப்போ போகிறவனை விட்டுருக்கணும்டி விடாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நீ ஒன்றும் அழுதுட்டேன்ட்ட படுக்க வேணாம், நான் போய் வெளியில் அப்படின்ட்டு எந்திரிக்கிறான். இல்லை வேணாம் அப்படின்ட்டு மறுபடியும் நீங்கள் அவனை பிடிச்சி இழுக்க அவனும் அப்போன்னா நீ வாயை மூடிட்டு இருக்கணும், அழுது வடிஞ்சிட்டு இருந்த நான் எழுந்து போயிடுவேன் அப்படிங்கிறான். அழுக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. குட் அப்படின்ட்டு கடுத்ததுன்னா எப்பவும் போல் அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணுறேங்கிற பேரில் கடிச்சு வைக்க வழி தாங்க முடியாமல் கண்ணில் டியர்ஸ், ஆனால் சத்தமே இல்லாமல் அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அலறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. அவனுக்கு வருத்தமாக இருந்தாலும் காட்டிக்காமல் நீங்கள் அலறதை ரசிக்கவும் செய்கிறான். அவனுக்குள்ளே சைக்கோ மாதிரி ஒரு பர்சனாலிட்டி அதை ரசிக்கவும் செய்யுது, விரும்பாமல் வருத்தப்படவும் செய்யுது. ஸோ அவனும் விடாமல் கிட்ட ஃபோர்ஸாக தான் நடந்துக்கிறான். வழி தாங்காமல் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கத்தவும் ஆரம்பிக்கிறீங்க. என்னடி நீ சும்மா இதுக்கே கத்த ஆரம்பிச்சிட்ட, நீ அளவுக்கு இல்லை, ஸ்வீட்டி மாதிரி கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிற, உன்னோட லிப்ஸு அந்த மியா மாதிரி செம்மையா இல்லை அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணு பேராக சொல்லி அப்படியே உங்களை வெறுப்பேற்றுறான். அழுகியாக வருது. ஒரு புருஷன் இன்னொரு பொண்ணு சொல்லி கிட்ட நெருங்குறது எவ்வளோ வருத்தமாக இருக்கும். உங்களால் முடியல தெரியுது, நீங்கள் பண்ணதுக்காக உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணுன்னு தான் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்ட்டு உங்களுக்கு அழுகியாக வருது. அடக்கிக்கிட்டு அவ்வளோ பெரிய தப்பு ஒன்று நான் பண்ணலையே, ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை அப்படின்னு அழுதுட்டு அவனை பார்க்குறீங்க. ஆனால் அவன் கண்ணில் தெரியற காதல் உண்மை, அதை ஒரு நாள் வெளியே கொண்டு வருவேன், நான் லவ் பண்ணது உண்மைன்னா கண்டிப்பாக அவன் மாறுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவன் கூட இருந்து குடும்பம் நடத்தணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் தயாங்க உங்களை உடைக்கணும், ஒவ்வொரு டைமும் உடைக்கணும், உங்களை அள வைக்கணும்னு மட்டுமே கூட இருக்கான்.
இப்படியே தான் டெய்லியும் போகுது. டெய்லியும் ஆஃபீஸில் வேலை, வீட்டு வேலை, அது இல்லாமல் அவன் கூடன்னு படுத்து எடுக்கிறான். உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டாக இருந்தாலும் அப்புறம் வலி இல்லாமல் அவனோட லவ் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் போராடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இடையில அவங்க மாமியாரை எப்பயாவது பார்க்கும்போது அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணால் அவங்களாம் முகத்தை திருப்பிக்கிட்டு போக உங்களால் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட போக முடியல. தயங்க வேற அந்த ரூம் சைட் போகவே கூடாது அப்படின்னு வேறு சொல்லி வச்சுருப்பானா. ஸோ அவங்க ரூம் பக்கம் நீங்கள் போகிறதே இல்லை, பயமாக வேறு இருக்குது. இருந்தாலும் எதுக்கும் போய் பேசி பார்க்கலாமா அப்படின்னு தோணுது. இல்லாத நேரம் அதை செயல்படுத்தலான்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆக ஒரு 2 மந்த்ஸுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்பவும் போல் மார்னிங் எழுந்திருக்கும் போதே கிறுகிறுன்னு இருக்குது. உங்களால் முடியல. நேற்று சாப்பிட்டோமா இல்லையா, இங்கே கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து நான் சாப்பிட்றேனா இல்லையான்னு கூட எனக்கு தெரில. அப்படி இருக்குது. உடம்பெல்லாம் ரொம்ப டயர்ட். டெய்லியுமே படுத்துறாரு. சொன்னால் கேட்கவும் மாட்டேங்கிறாரு. ரொம்ப பணம் பேசினோம்னா எனக்கு நீ வேணாம் எவ்வளோட்டியாச்சும் போகிறேன்னு கிளம்புறாரு. இவரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்றும் தெரியாத குழந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கோன்னு பார்க்குறீங்க. இப்போல்லாம் கொஞ்சம் சார் வந்துட்டு அடிக்கடி உங்களை யூஸ் பண்ணுறதுனால பெட்டில் தான் படுத்துருக்கீங்க. அப்படியே திரும்பி அவன் பக்கம் பார்க்குறீங்க. அவன் நல்லா தூங்கிட்டு இருக்க. மெதுவாக எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வரீங்க. அவன் எழுந்திரிக்கிறதுக்குள்ளே இப்போல்லாம் நீங்கள் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுறீங்க. சமைச்சிட்டு இருக்கும்போது உங்களால் நிற்க முடியல. அந்த ஸ்மெல்லுக்கு கொமட்டிட்டு வாமிட்டு வர மாதிரி இருக்குது. ஏதாவது பெரிய வியாதியாக இருக்குமோ அப்படின்னு பயம் வருது. அப்போது அங்கே பக்கத்தில் இருக்க மெய்டெல்லாம் அவங்கள பார்த்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு. இல்லை, காலையிலேருந்து ஒரு மாதிரி கிறுகிறுன்னு இருக்குது. சமைக்கும் போது இந்த தாளிக்கிற ஸ்மெல் வாமிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களும் சிரிச்சிட்டு கல்யாணம் ஆகி 2 மாதம் ஆச்சுல்ல, முழுகாமல் இருக்க போல இருக்குடா அப்படிங்கிறாங்க. ஏமா இந்த நேரத்தில் இதெல்லாம் நீ செய்கிற, உட்காரு அப்படிங்க. உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. எதை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா? ஒரு பக்கம் பயமாக இருக்குது, இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. ஒரு வேளை இந்த குழந்தைனால நம்ம லைஃப்பில் ஏதாவது மாற்றம் வருமா? பாப்பா வந்தால் மனசு மாறுவான்ல. அவன்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக மனசு மாறுவான். அதுக்கு முன்னாடி இது பேபி தானான்னு கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு அங்கெல்லாம் மெய்டுக்கிட்ட சொல்லி நீங்கள் போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக மெய்டுக்கிட்ட போய் ப்ரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. அவங்களும் வாங்கிட்டு வந்து கொடுக்க நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வந்து பார்க்குறீங்க. வந்து இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். மெதுவாக ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க அப்படியே அதை கையில் எடுத்துகிட்டு வெளியில் வரீங்க. கரெக்டாக பார்த்தா முழிச்சிருக்கான். நீங்கள் அதை கையில் எடுத்துகிட்டு வந்து அப்படியே திருத்துன்னு முழிச்சு நிற்க என்ன அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அதை பார்க்குறீங்க. இப்போ தான் அதில் டபுள் கோட் காட்டுது. உங்களுக்கு சந்தோஷமாக தாங்களே, கண்ணில் டியர்ஸோட ஹாப்பினஸ் சேடுன்னு எல்லாம் கலந்து வருது. என்னாச்சு இவ்வளோ காலையிலே அப்படின்ட்டு அவனை உங்களை அப்படியே குறுன்னு பார்க்குறான். நீங்கள் அப்படியே உங்கள் வயிற்றில் கை வச்சுட்டு அந்த கிட்ட அப்படியே அவன்கிட்ட காட்ட அவனும் அதை பார்த்த ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு அப்படியே உங்களை பார்க்குறான். நம்ம அப்பா அம்மா ஆக போகிறோம், பாப்பா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்ல அவனோ பாப்பா மேரேஜ் ஆயினா 2 மாதம் இருக்குமா, ஸோ 45 days அந்த மாதிரி தான் இருக்கும், நோ ப்ராப்ளம் கழிச்சிடலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போக உங்களுக்கு அவ்வளோதான். அப்படியே சப்த நாடி அடங்கி அந்த இடத்துல உட்காந்துடுறீங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் அப்படி உட்காந்திங்கன்னு தெரில. அவனும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் வந்தவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களை ஓரக்கண்ணால் பார்க்குறான். நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க. ஏய் என்ன வேலை பார்க்குறது ஓப்பி அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டியா? மாசமாக இருந்தால் அப்படியே விட்டுருவேன்னு நினச்சியா? போய் எல்லா வேலையும் செய்யும் அப்படிங்கிறான் அழகியோட. ப்ளீஸ் என் மேலே அப்படி என்ன கோவம்? நான் அது ஏதோ தெரியாமல் அப்போது அப்படி பேசிட்டேன். அதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை வேணாம் தயாங். ப்ளீஸ், குழந்தை என்ன தயாங் பண்ணுச்சு? அதுக்கு என்ன தெரியும்? அதுக்கு அப்பா நீ தானே. ஏன் தயாங் இப்படி சொல்கிறேன்? ப்ளீஸ் தயாங் வேணாம் தயாங். என்ன வேணாலும் பண்ணு, என்னை எவ்வளோ கஷ்டம் வேணாலும் படுத்து தாங்கிக்கிறேன். பாப்பாவை ஒன்றும் பண்ணாத தயாங். ப்ளீஸ் தயாங், உன் காலில் வேணாலும் விழுற தயாங் அப்படின்னு காலில் விழுகுவேன். ஏய் அப்படின்னு தள்ளிவிட்டு என்ன சொன்னேன்? நான் அப்பாவா அப்படிங்கிறான். அவ்வளோதான் கேட்டு இன்னும் உடஞ்சி போயிடுறீங்க. தயாங் என்ன வேணாலும் சொல்லு ஆனால் அப்படின்ட்டு நான் அப்படியே முறைக்க. என்னடி பெரிய கற்பு கரிசி கண்ணு நினப்பு அப்படியே பார்க்குற என்ன? இப்போ தான் என்ன கல்யாணம் பண்ண, அதுக்கு முன்னாடி எவன் கூட அலைஞ்சோம் எனக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறான். தயாங் ப்ளீஸ், எனக்கு நல்லா புரியுது, என்னை கஷ்டப்படுத்தணும்னு பேசுகிறீங்க. பிரச்சனை இல்லை, எவ்வளோ வேணாலும் பேசுங்க, எல்லாத்தையும் தாங்கிக்கிறேன். ஆனால் குழந்தை வேணும் தயா. குழந்தைய மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க தயா. ப்ளீஸ் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கள், நானும் குழந்தையும் எங்கேயாவது போயிடுறோம். என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே உங்கள் லைஃப்பில் எந்த உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. உங்களுக்கு என் கூட இருக்க பிடிக்கலண்ணா ஓகே, என்னை விட்டுருங்க. ஆனால் குழந்தை ஒன்றும் பண்ணிடாத தயாங், எனக்கு குழந்தை வேணும் தயாங். அது என்ன பாவம் பண்ணிச்சு தயாங் அப்படின்னு கதறி அழுக. அவனும் உங்களை அசால்ட்டாக பார்த்துட்டு, இனி என்ன ட்ராமா பண்ணாலும் என் மனசு இறங்காது, புரிஞ்சுதா? நீ காலில் விழுந்து கதறினாலும் நான் கரைய போகிறதில்ல. எனக்கு அந்த குழந்தை வேணாம்.
உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு அந்த குழந்தை இருந்தால் இம்சையாக இருக்கும். அதனால் குழந்தைய கலைச்சிடலாம். நான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கலைச்சிட்றேன். அது வரைக்கும் வேலை செய், ஒப்பேடிக்காமல் அப்படின்ட்டு கீழே போகிறான். அழுகையோடு அப்படியே நீங்கள் கீழே வரீங்க. சரி, அவனுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எப்படியாவது குழந்தைய கலைக்கிறதுனா மனசை மாற்றிடலான்னு நினச்சிட்டு அவனுக்கு நீங்கள் சமைச்சதெல்லாம் அவன் எப்பவும் போல் ஊட்டிலாம் விட்டு ப்ளீஸ் அப்படின்னு பார்க்க, ஆனால் அவங்களை மறைச்சிட்டு மறுபடியும் மேலே போய் லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வரான். நீங்கள் இன்னும் அப்படியே நின்றுருக்க. ஏய் வரலையா அப்படிங்கிறான். எனக்கு டயர்டாக இருக்குது, நான் இன்றைக்கி வரல அப்படிங்கிறீங்க. என்ன இப்படி எங்கேயாவது ஓடிடலான்னு ஐடியாவா? அது அப்படின்னு நீங்கள் திருத்தணும் முழிக்க, உன் ஐடியா எனக்கு தெரியாதா? இங்கே பாரு, என்னை விட்டு நீ எஸ்கே பார்க்கலாம்னு நினச்சேன்னா என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும். உன் அண்ணன் இருக்கானே, அவனை ஆளை வச்சு போட்டு தள்ளிடுவேன். என்ன அப்படின்னு பார்க்குறீங்க? என்னென்ன நினச்சிட்டு இருக்கா? ஒன்றா கல்யாணம் பண்ணது பழி வாங்கியே தீருவேன். வேணாம் ப்ளீஸ், குழந்தை என்னடா பாவம் பண்ணுச்சு, அது உன் குழந்தை தானே, ஏன் இப்படி பண்ணுறது அப்படின்னு அழுறீங்க. அவனும் எனக்கு அந்த குழந்தை வேணாம், அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு வா அப்படின்ட்டு நிற்கிறான். நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரீங்க. பிகாஸ் அவன் அவங்க அண்ணன் எதுவும் பண்ணிடுவான்னு பயமுடுத்த உங்களுக்கு ஒரு வழி தெரியல. அழுதுகிட்டே அவன் கூட வரீங்க. அவனும் அவங்கள திரும்பி பார்த்து, இன்னொரு தடவை எல்லார் முன்னாடி நீ அழுத அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறான். நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு அவன் கூட அப்படியே செத்த போன மாதிரி தான் வரீங்க. அவன் ரூம்குள்ளேயே உங்களுக்கு கேபின் வந்து செட் பண்ணியிருக்கான். ஸோ உங்களோட டேபிள் அங்கே கிடக்க நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இனி நீ என் கண்ணு முன்னாடியே இரு, திடீர்னு எங்கேயாவது ஓடிட்டினா அப்படிங்கிறான். உங்களுக்கு அழுகிய ஆத்திரமும் வருது. வாயை மூடிக்கிட்டு வேலை செய்ய அவனை பார்க்கும் போதெல்லாம் ப்ளீஸ் அப்படின்னு கண்ணாலே கெஞ்சிடுங்க. அவனும் உனக்கு ஒரு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி திரும்பிக்கிறான். நீங்களோ முடிகிற கேப்லலாம் ப்ளீஸ் குழந்தை அப்படின்னு வந்து நிற்க, அவனும் வேலையை செய்யன்னு சொன்னேன், நீ என்ன கெஞ்சினாலும் மனசு மாறாது அப்படின்ட்டு கத்திட்டு போகிறான். ஆனாலும் உங்களுக்கு ஜூஸு பால்னு நேரத்துக்கு கரெக்டாக வருது. உங்களுக்கு இரிட்டேட் ஆகுது. கலைக்க போகிறேன்னு சொல்கிறான். அதுக்கு எதுக்கு இதெல்லாம், எனக்கு எதுவும் வேணாம் அப்படிங்கிறீங்க. மேம் கொண்டு வந்துட்டேன், சஹரப்புறம் தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே தயாங், எனக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணால் பிடிக்காது அப்படின்னு கத்துறான். நானோட கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மறைச்சிட்டு அதை வாங்கி குடிச்சிக்கிறீங்க கடமையேன்னு, வேறு வழி இல்லையே அப்படின்னு. அவனும் அப்படியே உங்களையும் ஓரக்கண்ணால் பார்க்குறான். அவன் வேலையும் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, வாயை மூடிட்டு வேலையை மட்டும் பாருடி, சும்மா தயாங்னு இரிட்டேட் பண்ணாமல் மயக்கம் வருது அது வருதுன்னு வேலையில் ஓப்பி அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு திட்டுறான். நீங்கள் அவனை மறைச்சிட்டு மறுபடியும் வேலை செய்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கம்பெனியும் விசிட் பண்ண போவீங்க. ஸோ அங்கே வந்துட்டு கீழே அங்கே போய் விசிட் பண்ணியிருக்க. அவனும் உங்களுக்கு கால் பண்ணுறான். ஹலோ எங்கடி போனேன், ஓப்பி அடிக்கிறதுக்கு அங்கே போய் நிற்கிறியா, நான் ஈசாங்க நின்று வேலையெல்லாம் இது பண்ணிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு திட்டுறான். இல்லை அப்படிங்கிறீங்க. மூடிட்டு வந்து இங்கே உட்கார், என் கண்ணு முன்னாடி இருந்தே வேலை பார் அப்படிங்கிறான். நீங்களும் அவனை அப்படியே மறைச்சிட்டு வந்து உட்காடுறீங்க. அவனும் அப்படியே உங்களை தனாவட்டாக பார்த்துட்டு, நீ என்னோடய அடிமை, உன்னை சித்திரவதை பண்ணுறது தான் என்னோடய வேலையே அப்படின்ட்டு உங்களை கொண்டு அந்த வீட்லேயும் விடுறான். ஈவினிங் நீங்கள் ப்ளீஸ் நாளைக்கு போகிறோம், அபார்ஷன் பண்ணுறோம், சரியா போ அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு வெளியில் போயிடறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. மனுஷனா இவன், எப்படி இவன் ஒரு ஜென்மம் மிருகத்தை விட மோசமாக இருக்குது. மிருகம் கூட தன்னோட குட்டி எதுவும் பண்ணாது, இவன் சொந்த குழந்தைய அடிக்கிறதுல இப்படி மும்பரமாக இருக்கா. யாருடா நீ, ஏன் வாழ்க்கைக்குள்ளே வந்த, எனக்கு ஏன், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழுதுட்ருக்கீங்க. தயாங்கோ செம்ம போதையில் வரான். அப்படியே வந்தவன் அப்படியே உங்களை பார்க்குறான். கண்ணெல்லாம் ரெட்டா பயங்கரமாக மப்பில். நீங்கள் பார்த்து பயந்துடுறீங்க. தயாங் குட்டிமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? என்னால் சந்தோஷப்பட முடியலடி, உன்னை பார்த்தா ஆசையாக வருது, தூக்கி வச்சு கொஞ்சணும் நம்ம பாப்பா அப்படின்ட்டு வயிற்றில் அப்படியே நீ கிஸ் பண்ணுறான். நீங்கள் ஒன்றும் புரியாமல் முழிச்சிட்டுக்க. ஆனாலும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அநியாயமாக 2 பேர்த்த கொன்னுட்டியே, அது தாண்டி ஞாபகத்துக்கு வருது. அவங்க உயிரை எடுத்துகிட்டு நீ சந்தோஷமாக இருக்கலாமா சொல்லு, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன்டி, கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க கழுத்தை பிடிக்க வந்து அப்படியே கீழே வந்துடுறான். தயாங் என்ன சொல்கிறீங்க தயாங் அப்படின்னு போட்டு உழுப்புறீங்க. அவன் அவ்வளோதான் புலம்பிக்கிட்டே மட்டையாயிட்டான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. நான் கொன்னுட்டேன்னு சொன்னார். யாரை கொன்னேன், என்ன பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இவர் தான் இப்போ நல்லா தூங்கிட்டுருக்கார்ல, அவருக்கு எது நடந்தாலும் தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் அங்கே தேடி இப்படி பார்க்குறீங்க. ஏதாவது கிடைக்குமா, நம்ம என்ன பண்ணோம். இவ்வளோ நாள் வந்துட்டு பெருசாக ஒன்றும் அவன் சொன்ன காரணத்தை தான் மீட்டு வந்துருப்பீங்க. இப்போ தான் உங்களுக்கு கொன்னுட்டோன்னு சொல்கிறானே, யாரை கொண்டு இருப்போம், என்ன நடந்தது நமக்கே தெரியாமல் எது நடந்துருச்சா அப்படின்ட்டு ஃபுல்லாக அவனோட வந்துட்டு பீரோலேருந்து எல்லாத்தையும் இப்போ தேட ஆரம்பிக்க. அங்கே வந்து ஒரு கபோர்டில் வந்துட்டு ஒரு லாக்கர் இருக்குது. அதுக்குள்ளே வந்துட்டு
நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ஒரு டைரி இருக்குது. ஸோ இன்றைக்கி சார் மப்பில் இருந்தனால பெருசாக வந்துட்டு அவன் சாவிலாம் வந்து எடுத்து வைக்கல. எப்போவும் அப்போல்லாம் அவன் வச்சுட்டு படுத்திருப்பான். ஸோ நீங்கள் ஈஸியாக எடுத்து திறந்துடுறீங்க. எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே டைரி. அந்த டைரியை கையில் எடுக்கிறீங்க. அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் திருப்பினதும் செம்ம ஷாக் ஆகுறீங்க. பிகாஸ் அதில் இருக்கிற ஃபோட்டோ உங்களோடது, உங்களோட சின்ன வயசு ஃபோட்டோ தான். காலேஜ் படிக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க அப்படியே அப்படியே அதை பார்க்குறீங்க தொட்டு. இது அப்படின்ட்டு ஒருத்தன் பார்த்தோன்னே லவ் விட முடியுமா? இவளை பார்த்ததும் லவ் வந்துருச்சு அப்படின்னு எழுதியிருக்கான். அப்போது அவர் என் மேலே லவ்வாக தான் இருந்திருக்காரா அப்படின்னு அவனும் காலேஜில் நீங்கள் சேர்ந்ததுலேருந்து உங்களை பார்த்து நீங்கள் துருன்னு இருக்கிறதெல்லாம் பிடிச்சி போய் உங்களை லவ் பண்ண ஆரம்பித்ததெல்லாம் அப்படியே எழுதி வச்சுருக்கான். இவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு, நம்ம தான் புரிஞ்சுக்கலையோ. ஆனால் அதுக்காக ஒரு மனுஷன் இப்படி பண்ணணுமா? என்னால் உயிர் போயிடுச்சுண்டாரு அப்படின்ட்டு மேலும் மேலும் படிக்க தான் உங்களுக்கு புரியுது. ஒன் டே நீங்கள் காலேஜ் முடிஞ்சு வெளியில் வரும்போது உங்களை வந்து எல்லோரும் புள்ளி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் காலேஜ் முடிஞ்சு வெளியில் வரும்போது பயந்து தான் வருவீங்க. ஸோ அன்றைக்கின்னு எல்லோரும் போனதுக்கப்புறம் போகலான்னு பொறுமையாக உட்காந்துட்டு இருந்துட்டு மழை வர மாதிரி இருக்குது, நல்லா இருட்டிடுச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், எல்லோரும் கண்டிப்பாக கிளம்பியிருப்பாங்க, கேம்பஸில் யாரும் இருக்க மாட்டாங்க, பொறுமையாக போகலான்ட்டு அப்படியே வெளியில் வரீங்க. பட் அந்த புள்ளி பண்ணுற பசங்களாம் போகவே இல்லை. உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டு இருந்தவனு, என்னடா இன்னும் அந்த குண்டச்சி காணோம், வருவாடா மச்சான் வரட்டும் இருக்குது அப்படின்னுட்டுக்க தயங்கவும் அவன் காலேஜ் முடிஞ்சு போக வேண்டியவன் உங்களை காணோன்னு தான் போகாமல் ஒரு பக்கம் நின்று பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ இந்த பசங்க எதுக்கு நிற்கிறானுங்களா அவனுக்கு தெரியல. அவன் யதார்த்தமாக உங்களுக்காக நின்றுட்டு இருந்திருப்பான். நீங்கள் எங்கே போகிறீங்க இன்னும் காணுமே அப்படின்ட்டு அவன் வெயிட் பண்ணியிருக்க. கரெக்டாக அப்போ நீங்கள் வெளியே வரீங்க. அந்த பசங்க பார்த்துறானுங்க. தயாங்க பார்க்கறதுக்குள்ளே அவனுங்க தான் ஃபஸ்ட்டு பார்க்குறானுங்க. இதான் வரா பாரு அப்படின்னு சொன்னதும் இப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. அங்கே நிற்கிறானுங்க. ஆத்தி நீங்கள் போவே இல்லையா? ஐயோ இப்போ மட்டும் அவனுங்க கண்ணில் பட்டா இன்னும் விட மாட்டானுங்களே அப்படின்னு நீங்கள் பயந்துட்டு அவனுங்க கண்ணில் படக்கூடாது கடன்னு ஓட ஆரம்பிக்கிறீங்க. அவனுங்க தான் பார்த்துட்டானுங்களே. அவனுங்கள குண்டு நில்லடி அப்படின்ட்டு பின்னாடி டீஸ் பண்ணிட்டு வரானுங்க. நீங்கள் பயந்துக்கிட்டு அப்படியே குடுக்குன்னு ஓட நல்லா இருட்டி மழை வர ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் எங்கே ஒதுங்குறதுன்னு தெரில, மழையில் அப்படியே வீட்டுக்கு ஓடிடலாம் அப்படின்னு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறீங்க. பட் நீங்கள் கொஞ்சம் ஃபேட்டாக்குனால உங்களால் ஓடவும் முடியல. சரி எங்கேயாவது ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி சத்தம் இல்லாமல் ஒழிஞ்சிட்டு நீங்கள் போகணுன்னு போயிடலாம் அப்படின்னு நின்றுட்டுருக்கீங்க. அவனுங்களோ அப்படியே தேடிட்டு வந்தானுங்க. உங்களை பார்த்துட்டானுங்க. இது என்ன சின்ன உருவமா, இதுக்கு பின்னாடி ஒழிஞ்சா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட மாட்டோண்டி அப்படின்ட்டு குடுக்குன்னு ஓடி வரானுங்க. நீங்கள் அவனுங்களை பார்த்து ஓட ஆரம்பிக்க அவனுங்களாம் உங்கள் ட்ரெஸ்ஸை பின்பக்கம் அப்படியே பிடிச்சிழுக்க அது டர்னு கிழிஞ்சிருது. உங்களுக்கு அவ்வளோதான், அப்படியே அழுகியாக வருது. நீங்கள் அழுதுகிட்டே ஓடுறீங்க. அவனுங்க அப்பயே விடாமல் ஒன்று இன்றைக்கி விடுறதா இல்லை அப்படின்ட்டு பின்னாடி ஓடிட்டு வரானுங்க. ஏன்னா அங்கே யாருமே இல்லை, உங்களை வந்துட்டு ரேப் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க வர உங்களால் முடியல, அழுகியாக வருது, ஓடவும் முடியல. அப்படியே அழுதுட்டு மலையில் ஓட தேங்க இதெல்லாம் பார்த்துருவேன். அப்படியே குடுக்குன்னு ஓடிடுவான். ஃபஸ்ட்டு அவன் யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்கன்னு கண்டுக்காம தான் இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவங்கள கவனிச்சிருப்பான். இவளை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஓடி வந்திருப்பான். வந்தவனும் அப்படியே வந்துட்டு உங்களை ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்காக உங்களை பின்னாடிலேருந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அதுக்கு மேலே அவனுங்க துரத்திட்டு வந்தவனுங்க மேலே அந்த பயத்தில் எவனோ அவனுங்களில் ஒருத்தன் தான் பிடிச்சிட்டான்னு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதெல்லாம் காதுலேயே வாங்கலை. பயத்தில் அவங்களுக்கு காது கேட்கலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பயம். ப்ளீஸ் யாராவது காப்பாற்றுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறீங்க. ஒன்று நான் சொல்கிறது கேளு அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். நீங்கள் எதையுமே கேட்கல. அங்கே வந்ததை பார்த்துட்டு அங்கே இருந்த பசங்கள்லாம் காலேஜ் பையன்டா, அது சீனியர், அங்கே ஓடிலாண்டு அங்கேருந்து எல்லாம் எஸ்கேப் ஆகிருப்பானுங்க. ஸோ நீங்கள் கத்தலை அங்கே அக்கம் பக்கம் உள்ளவங்களாம் அப்படியே ஓடி வந்து என்னாச்சுமா அப்படின்னு பார்க்க அதில் உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்குது. யாரா நீ பொறுக்கி பொம்பளை பிள்ளைக்கு தனியாக வந்துட மாட்டியான்னு ஆளுக்கு கத்த ஆரம்பிக்க அதில் சில கணவான்கள் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் வீடியோஸ் எடுப்பாங்களே, அந்த மாதிரி சிலர் எடுத்து பொறுக்கி அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அவனை சோசியல் மீடியாலையும் போட்டு விட்டுறாங்க. ஸோ உங்கள் மூஞ்ச பிளர் பண்ணி விட்டனால யாருக்கும் உங்கள் ஃபேஸ் தெரில, பட் டேங் ஃபேஸ் நல்லா தெரியுது. பெரிய எடுத்து பையனா பொறுக்கித்தனம் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கண்டபடி பேசுகிறாங்க. அவனை காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜ்லேருந்து நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் செம்ம பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் இது எதுவும் உங்களுக்கு தெரியல. நீங்கள் அழுதுட்டு நின்று கூட்டத்தில் நீங்கள் அவன் ஃபேஸை கவனிக்க கூட இல்லை. அதுக்குள்ளே சுகா வந்திருப்பான். என்னாச்சு அப்படின்னு கேட்க அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சுகாக்கு தெரிஞ்சு அதை சொல்ல ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சுன்னா அதான் அப்படின்னு சொல்லி சமாளித்து வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. தாங்கிக்க முடியல. நான் அவளை காப்பாற்ற தானே நினச்சேன், கடைசியில் என்ன பொறுக்கி ஆக்கிட்டா. ஆனால் அவளுக்கும் என்னை பற்றி தெரியாதுல்ல, பாவம் பயத்தில் பண்ணிட்டா அப்படின்னு அப்போ கூட உங்களை பற்றி தப்பாக நினச்சிருக்க மாட்டான். ஆனால் அது எல்லாத்தையுமே அந்த டைரியில் எழுதியும் வச்சுருக்கான். ஸோ அதை தான் படிக்கிறீங்க. உங்களுக்கே மன்னிக்க முடியல. நம்மளை காப்பாற்ற வந்து வர காயப்படுத்தியிருக்கோம். இதுக்கா என் மேலே இவ்வளோ கோப்படுறாரு அப்படின்ட்டு மேலும் படிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் தெரியுது, பிகாஸ் அவனுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் தாரா. அப்போ தான் அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மேட்ரு தெரிஞ்சு அவங்க வீட்டில் வந்துட்டு
பொறுக்கி பையனை பெற்று வச்சுருக்கீங்க, அவங்க வீட்டு பொண்ணு மட்டும் ஒழுக்கமாக இருக்கும், நாங்கள் கட்டித்தர மாட்டோங்கிற மாதிரி திடீர்னு அப்படி சொல்ல தாராவால் அதை தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லை, தாரா இப்போ கன்சீவாக இருந்திருப்பாங்க. ஸோ மாப்பிள்ளை பேசி வச்சனால அவர் பர்த்டே பார்ட்டிக்கு கூப்பிட்டு ஸோ கொஞ்சம் தாரா கூட அப்படி இப்படி இருந்திருப்பார். அதனால் தாரா அப்போ கன்சீவ். சரி கல்யாணம் ஆக போகுதுன்னு ஒரு தைரியத்தில் இருந்திருப்பா. திடீர்னு கல்யாணம் நின்று போக அவளால் தாங்கிக்க முடியல. வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், ஏற்கனவே தம்பி மேலே கெட்ட பேர், இப்போ தானும் இப்படின்னா அப்படின்னு அழுகியாக வருது. இந்த நேரத்தில் சொன்னாலும் தப்பாக பேசுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு அவள் அப்படியே கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையை பார்க்க அவனும் அப்பா பேச்சை கேட்டு வாயை திறக்காம தலை குனிஞ்சு நிற்கிறான். அவளால் முடியல, எல்லாரும் முடியும் சொல்லவும் முடியல. பட் தயாங்க்கு தெரியும். தயாங்கும் ஒரு மாதிரி அவளை பார்க்க அவ்வளோ எல்லாம் ஒன்றால் தாங்கிற மாதிரி எப்படி பார்க்குறா. அதை தாங்கிக்கவே முடியல. தயாங் வந்துட்டு எல்லாரும் முன்னாடி கெஞ்சுறான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, அது நான் அந்த பொண்ணை காப்பாற்ற தான் நினச்சேன், அது ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி சோசியல் மீடியாவில் பரப்பி விட்டாங்க. நான் தப்பு பண்ணல, அதை என்னால் நிரூபிக்க முடியும். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் கூட வரல, அந்த பொண்ணோட அட்ரஸ் கேட்டு சொல்கிறேன், அங்கே போய் விசாரிங்க. அந்த பொண்ணை என்னை பொறுக்கின்னு சொன்னால் எந்த தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனால் என் அக்காவை தண்டிச்சிடாதீங்க ப்ளீஸ். அவள் கண்டிப்பாக என்னை பற்றி தப்பாக சொல்ல மாட்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவனும் அட்ரஸ்லாம் வந்து காலேஜில் வாங்கிட்டு போக சொல்ல அவங்க அப்பாவும் நாங்களே போய் பார்த்துக்குறோம், நீ வராத, வந்து நீ நைஸாக அந்த பொண்ணை மிரட்டி போய் சொன்னாலும் சொல்லுவேன். இல்லை நான் வரல, நீங்களே போங்கங்க. இங்கே தயாங்க வந்துட்டு அவன் ஃபேமிலியில எல்லாம் நம்புகிறாங்க. தாராவுக்குமே அழுகியாக வருது. தயாங்க வந்து அக்கா சாரி, நீ என்னடா தப்பு பண்ண, சாரி கேட்கறதுக்கு நீ எதுவும் பண்ணலை, உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தாரா அந்த நிலைமையில கூட நம்புறா தம்பியை. ஸோ அவனும் அக்கா சாரி, என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை ஆடிங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம், கண்டிப்பாக அந்த பொண்ணு தப்பாக சொல்ல மாட்டா அப்படின்னு நினச்சிட்டுருக்க. இங்கே உங்கள் வீட்டில் வந்து விசாரிக்கும் போது அப்போது நீங்கள் காலேஜுக்கு போயிட்டீங்க. ஸோ வீட்டில் இருந்ததோ உங்கள் சித்தியும் அவங்க பொண்ணும் தான். அவங்களுக்கு எந்த பொண்ணு அப்படின்னு தெரியாது, மூஞ்சா பிளர் பண்ணி தானே வீடியோ வந்திருக்கும். ஸோ விசாரித்து வந்த இடத்துல ஒரு பொண்ணு இருக்கவும் அந்த பொண்ணு நினச்சிட்டு அவர் விவரம்லாம் சொல்லி கேட்க அவங்க சித்தியோ உங்கள் மேலே பழி போடுறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு அந்த சான்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு கல்யாணமே பண்ண விடாமல் அவங்கள கூடவே வச்சு வேலை வாங்கணும்னு அவங்க ஆசை. ஸோ அதனால் ஆமாம், என் பொண்ணுக்கிட்ட தான் அவன் தப்பாக நடந்துக்கிட்டான், இவ தான் என் பொண்ணு, இவகிட்ட தான் அப்படி நடந்துக்கிட்டான். அவங்க சித்தி பொண்ணா கேட்டா அந்த பொண்ணு எது சொன்னாலும் சரின்னு சொல்லி பழகினவ உடனே மண்டையாட்டி வச்சிட்றா. இதெல்லாம் கேட்டவர் தூ, இதுக்கு மேலே உன் குடும்பத்தை நான் நம்பணுமா அப்படின்னு காரி துப்பிட்டு போக தயங்கப்பா அவ்வளோதான். மனசு உடஞ்சி போய் வீட்டுக்கு வராரு. வந்தவரோ அப்படியே தயங்க போட்டு சாத்த அவனும் அப்பா ப்ளீஸ், அவள் என்ன சொன்னான், என்னடா சொல்லணும், அந்த பொண்ணு காரி துப்பாத குறையான், நீ தான் பொறுக்கித்தனம் பண்ணன்னு சொல்லிச்சு, உனக்கு என்னடா அப்படி இப்போயே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட வாழ்க்கையை எப்படி பண்ணிட்டியாடா, சரி விடுமா, அவன் மாப்பிள்ளை இல்லாட்டி என்ன, உனக்கு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா அப்படின்னு அவர் தாராக்கு சமாதானம் சொல்ல. நான் தாரா அவளை ஏற்றுக்கவே முடியல, அவள் தான் கன்சீவாக இருக்காளே, அவளால் வெளியில் சொல்லவும் முடியல. தேங்காய் அப்படியே கண்ணில் டியோஸோட பார்க்க அக்கா ப்ளீஸ் அக்கா, நான் கண்டிப்பாக மாமா கிட்டே பேசி உன்னை சேர்த்து வைக்கிறேக்கா அப்படின்னு அவன் எவ்வளோ கெஞ்சிறான். அவ்வளோ எதையுமே காதில் வாங்கிக்கல, அப்படியே எழுந்திரிச்சு போனவ தான். அதுக்கப்புறம் தேங்க்கு ஒரு வீடியோ வருது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அதில் தாரா அப்படியே ஒரு பிரிட்ஜ் மேலே நின்றுட்டு தேங், நீ என் தம்பி, மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, ஆனால் நீ ஏண்டா என்கிட்ட கூட சொல்லலை, அந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருந்தா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாமேடா, நீ தப்பாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன், ஆனால் அவளை பிடிச்சி போய் அவளோட இருக்கணும்னு இப்படி பண்ணிட்டியா, நீ பண்ண வேலை கடைசியில் என் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நினைக்கல தான், அக்காவை மன்னிச்சிடுடா, எனக்கு இதை வெளியே சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை, அம்மா அப்பாவை பார்த்துக்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து குதிச்சிருப்பாங்க. ஸோ தேங்க அதை பார்த்துட்டு கதறிக்கிட்டு வெளியே ஓடி வர அவங்க அப்பாவும் அம்மாவும் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு கேட்க தாராக்கா தாராக்கா அப்படின்னு அவனுக்கு வார்த்தையே வரல. அதே திருப்பி சொல்ல இப்போ தான் அவங்க ஃபோனை வாங்கி பார்க்க அவ்வளோதான் துடிச்சு போயிடறாங்க 3 பேருமா அங்கே ஓட. பட் அவங்களோட பாடி கிடைக்கவே இல்லை. 2 நாளுக்கு அப்புறம் அவங்க பாடி கிடைக்கிது. ஸோ கன்சீவாக இருந்தாங்க அப்படிங்கிறதுலாம் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேணான்றலாம். உடனே வந்துட்டு அவங்களோட பாடியை வந்து எரிக்கிறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்பா நான் அப்படின்னு எதுவும் சொல்ல வரான். அவரோ கை நீட்டி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை கூட பேசாத, எனக்கு பிள்ளையே இல்லை, இனி நீ எங்கள் மூச்சிலே முழிக்காத அப்படின்ட்டு அப்படியே அவங்க ஒய்ஃபை பார்த்து வா போகலாம், நமக்கு 2 பிள்ளையும் செத்துருச்சுன்னு நினச்சிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாரு. பட் அவங்க அம்மாவோ இல்லை நான் வரல, இவனுக்கு இவன் பண்ண தப்பெல்லாம் புரியணும், அதுக்கு நான் இவன் கூட தான் இருப்பேன், என்னை பார்க்கும் போதெல்லாம் இவன் வருத்தப்படி தாரா இறந்துட்டாங்கிற அதிர்ச்சியில் அவங்களுக்கு கால் வராமல் போயிருக்கோம். ஸோ வீல் சேரில் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்க்கோ செம்ம கோவம், நான் கூப்பிட்டு வரமா இவன் கூட இருக்கேங்கிறல்ல பெத்த பாசம் அப்படிங்க, இல்லை அவன் பண்ண தப்ப அவன் உணரணும் அப்படின்ட்டு அவங்க அப்படியே அவனை முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. அதோட தேங்கப்பா சரி நான் இனி இந்த பக்கம் வரமாட்டேன், எனக்கு யாருமே இல்லை நினச்சிக்கிறேன்ட்டு அங்கேருந்து போயிருப்பாரு. ஸோ தேங்காதுக்கப்புறம் வெறி கொண்டு
அவனோட இதில் வந்துட்டு முன்னுக்கு வந்திருப்பான். ஒரு வழியாக அவன் தான் வந்து எல்லாம் பண்ணுவான். ஆனாலும் அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட பேச மாட்டாங்க. அவன் கிட்ட போனாலும், என் குடும்பத்தையே அழிச்ச பாவி நீ, உன்கிட்ட நான் பேச மாட்டேன்டா, ஆனாலும் ஏன் இங்கே இருக்க நினைக்கிறியா, அதெல்லாம் உன் மேலே உள்ள பாசம் இல்லை, என்னை பார்க்கும் போதெல்லாம் நீ இப்படி ஆயிடுச்சு நம்ம குடும்பம்னு வருத்தப்படணும், அதுக்காக தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன்கிட்டயே அவங்க வந்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் படிக்க உங்களால் தாங்கிக்க முடியல, கதறி கதறி அழுறீங்க. எனக்கே தெரியாமல் நடந்தது. இதில் டைரியில் எழுதுனது அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ, அதாவது நீங்கள் சொல்லிட்டீங்கிற மாதிரி எழுதியிருப்பான். பட் உங்களுக்கு தெரியும்ல, அப்படி என்னட்ட யாருமே வந்து கேட்கலையே, அப்போ யார் அப்படின்னு யோசிக்கும் போதான் கண்டிப்பாக சித்தியோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அதே சமயம் தயங்க பார்க்க பாவமாக இருக்குது. என்ன லவ் பண்ண பாவத்துக்காக உங்களுக்கு இப்படி நடக்கணுமா, ஐம் சாரி தயங் அப்படின்ட்டு கண்ணை அப்படியே தொடச்சிட்டு, உங்கள் லவ் எனக்கு புரியுது, உங்களுக்கு இன்னும் என் மேலே லவ் இருக்குது, அதனால தான், அதையும் தாண்டி கோவம் இருக்குது, உங்கள் அக்கா இறந்து போனதுக்கு நான் காரணம், அதுக்கு தான் இப்படி நீங்கள் உங்களையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்துகிறீங்க. சரி தயாங், உங்களுக்குள்ள இருக்கிற லவ் வெளியே வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், என் பக்கம் இருக்க நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அப்புறம் அவனை தூக்கி உட்கார வைக்க முடியாமல் உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஊட்டி விட, நான் சாப்பிட்டேன், என் வயிறு ஃபுல்லாக ஆல்கஹால் இருக்குது, நீ தான் சாப்பிட்ருக்க மாட்டேன், உன் வயிற்றுல தான் பாப்பா இருக்குது, சாப்பிடு அப்படின்ட்டு அவனையும் சாப்பாடு எடுத்து விட்ட. நீங்கள் அப்படியே அவனையே பார்க்குறீங்க. அவனும் சாப்பிட்றி, நான் அப்படி பார்க்குறேன், நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் ஊட்டுறீங்க. அப்படின்ட்டு, ஏண்டி நீ நல்லவ தானே, அப்புறம் ஏண்டி அவளை கொன்ன, கொலகாரி நீ கொலகாரி அப்படின்னு புலம்பிட்டே ஒரு வழியாக சாப்பிட்டு அப்படியே படுத்துறான். அவனுக்கு அவன் சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது, கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நைட்டெல்லாம் இப்படியே ஸ்கிப் ஆகு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்ததும் நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தேங்க பார்க்குறீங்க. கண்டிப்பாக மறந்துருப்பான் நேற்று பேசினது அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் கீழே போய் வேலை பார்த்துட்டு இருக்க. தேங்கம் ரெடி ஆகிட்டு மேலேருந்து கத்துறான் ஹீரோ அப்படின்னு. மேலே அப்படியே வரீங்க. என்ன சொன்னதை மறந்துட்டியா, வா ஹாஸ்பிட்டல் போகணும் கிளம்பு அப்படிங்கிறான். அது இல்லை தயாங், ப்ளீஸ், நம்ம பாப்பா தானே, ப்ளீஸ் தயாங் அப்படின்னு கெஞ்சிரிங்க. நான் சொன்னது தான், எனக்கு குழந்தைய வேணாம், ஒன்றும் வேணாம், எனக்கு ஒன்று பழி வாங்கணும் அவ்வளோதான், உனக்கு அந்த குழந்தை இல்லைனா ரொம்ப வலிக்கும்ல, அப்போ அதுதான் எனக்கு வேணும், வாடி அப்படின்னு கூப்பிட்றான். முடியாது, வரமாட்டேன், கம்பல் பண்ணிங்க, செத்துருவேன் அப்படின்ட்டு மிரட்ட. செத்துருவியா, சாவு, பிரச்சனை இல்லை, நான் செய்ய வேண்டியதை நீயே செஞ்சுக்கோ, செத்து போனாலும் விட மாட்டேன், நீ செத்தா அடுத்து உங்கள் அண்ணனை சும்மா விட்டோன்னு நினச்சிக்கோ, அண்ணன் முடியாமல் இருக்க உங்கள் அப்பா, உன் சித்தி பொண்ணுன்னு எல்லாத்தையும் கொல்லுவேன், எப்படி வசதி, அதுவும் உன் சித்தி பொண்ணெல்லாம் சும்மா விட மாட்டேன், என்னை பற்றி உனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு மாதிரி அவன் பார்க்க. ஐயோ வேணாம் ப்ளீஸ், நீ அப்படிலாம் பண்ண மாட்டேன், என்னை பயமுடுத்தி பார்க்குறீங்க அப்படிங்கிறீங்க. அப்போ கூட பாடுறா இவ்வளோ தைரியம், சாம்பிள் பார்க்குறியா அப்படின்ட்டு அண்ணன் எங்கே இருக்கான்னு கேளு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே பயத்தோட அப்படியே பார்க்க, ஃபோனை போடுறி அப்படின்னு கத்த. டக்குன்னு எடுத்து சுகாவுக்கு கால் பண்ணேன். சுகாவோ, டிராஃபிக்கில் நின்றுட்டுருக்க பாப்பா, என்னாச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க இவ்வளோ நாளைக்கு அப்புறம்? ஒன்றும் இல்லைண்ணா, சும்மா உன் அண்ணனுக்கு பின்னாடி எல்லோ கலர் லாரி பெருசு நிற்குதான்னு கேளு. அண்ணா பின்னாடி லாரி எதுவும்? ஆமாம் பாப்பா, இப்போ வேறு டிராஃபிக்காக இருக்குடா, அதான் பேசுறது வேறு கேட்க மாட்டேங்குது, லாரிக்காரன் வேறு ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கான், ஹாரன் விட்டு விட்டு அடிக்கிறானான்னு கேளு. அண்ணா ஹாரன்? ஆமாம்மா, விட்டு விட்டு அடிச்சுட்டே இருக்கான் அப்படின்னு கரெக்டாக அவன் சொல்ல இங்கே உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அப்படியே தேங்க பார்க்குறியா, இப்போ உங்கள் அண்ணன் லைட்டாக தட்ட சொல்லவா, சாம்பிள் பார்க்குறியா அப்படின்னு கேட்க, வேணாம் வேணாம் ப்ளீஸ் அப்படின்னு கதறீங்க. அப்போ வாடியும் கூட, உனக்கு ஒன்று உன் அண்ணன் இல்லை உன் குழந்த, ஏதோ ஒரு சாய்ஸ் தான் அப்படிங்கிறான். நீங்களோ அப்படியே கண்ணை தொடச்சிட்டு பாவி பாவி படுத்துறான் அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் கால் கட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறீங்க. யுகாவுக்கு டிராஃபிக்கில் இருந்தனால நீங்கள் பேசுனது எதுவும் சரியாக கேட்கல. ஸோ அவனும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். நீங்களோ அப்படியே தயங்கோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து உங்களுக்கு அழுகியாக வருது, அப்படியே வயிற்றுல வச்சுட்டு, நான் வரமாட்டேன், என் குழந்த என்னை இப்படியே விட்டுரு, நான் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி மன்னிச்சிரு ப்ளீஸ் அப்படின்ட்டு கெஞ்சிரிங்க. முடியாது, உங்களால் சொல்ல முடியல, நான் அன்றைக்கி அதுவும் பண்ணலைன்னு, பிகாஸ் எவிடன்ஸ் இல்லாமல் சொன்னாங்க, நம்ப மாட்டான்ல, அதுக்காக நீங்கள் அவங்க சித்திக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, அதுக்குள்ளே இவன் குழந்தைய அழிச்சே தருவாங்கிறான். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்க, சொன்னாலும் நம்ப மாட்டானே அப்படின்ட்டு நீங்களோ அப்படியே ப்ளீஸ் கெஞ்சுறீங்க. முடியாது, சும்மா சும்மா சொல்ல மாட்டேன், வா அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு வரான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. நீங்கள் அழுதுகிட்டே பார்த்துட்டு,
வாய மூறி அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உன்னால் இப்படி இப்படி அறக்க மாதிரி இருக்க முடியுது, நம்ம குழந்தை தானே, செக்கப்புக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், வாயை மூடு அப்படிங்கிறான். கப்புன்னு வாயை மட்டும் அவனே எப்படியே பார்க்குறீங்க. அவனும் ஒன்றும் தெரியாத மாதிரி டாக்டர் செக்கப்புக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளவாம்மா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஸ்கேன் பண்ண அப்படியே வயிற்றில் குட்டியா உங்கள் பேபி அதை அப்படியே பார்க்க தேங்க்கும் அப்படியே ஆசையாக பார்க்குறான். நீங்கள் இப்போ அவனையே தான் பார்த்துருக்கீங்க. போய் சொல்லியிருக்கான் படுபாவி, என்னை பதட்டத்துலேயே வச்சுருக்கணும் அப்படின்ட்டு அவனை திட்டிகிட்டு இருக்க. அவனும் என் குழந்தை நான் எப்படி அழிப்பேன், அவ்வளோ பெரிய பாவி இல்லட்டினா அளவுக்கு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஆனாலும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும்டி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். ஸோ செக்கப்லாம் முடிஞ்சு அப்படியே நீங்கள் வெளியில் வரீங்க. அவங்க டாக்டர் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு சரி அப்படின்னு கேட்டுக்கிறான். இவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனில் டேப்லெட் எழுதியிருக்கோம், அதெல்லாம் வாங்கி கொடுங்க, அப்புறம் நல்லா சாப்பிட சொல்லுங்கள், ஹெல்த்தியாக இருந்தாங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல சரி அப்படின்ட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வரீங்க. அவனையே அப்படியே பார்க்க என்ன அப்படி பார்க்குற இல்லை அது அப்படின்னு எதை சொல்ல வர, உடனே உன் மேலே பாசம் அப்படின்லாம் நினச்சிக்காத, என்ன இருந்தாலும் அது என் குழந்த, உனக்கே தெரியாமல் டிஎன்ஏ டெஸ்ட்டை எடுத்து பார்த்தாச்சு, என் குழந்தைங்கனால தான் விட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். வேணும்னு தான் பேசுகிறான்னு நல்லாவே தெரியுது. அவனை அப்படியே பார்த்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிற மூஞ்ச பாரு அப்படின்னு வாய்க்குள்ளே திட்ட அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லை அப்படிங்கிறீங்க. சரி இதே சாக்கா வச்சுட்டு என்னை அவாய்ட் பண்ணலான்னு நினைக்காத, வாய்ப்பு இல்லை, நான் உன் கூட இருக்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். யார் இப்போ அவனை கூட இருக்க வேணான்னு சொன்னான் அப்படின்னு நினச்சிட்டு அமைதியாக இருக்கீங்க. அவனே கூட்டிகிட்டு வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வீட்டில் வந்து வேலையெல்லாம் மெய்டு பார்த்துக்குவாங்க, நீ செய்ய வேணாம், இதெல்லாம் உன் மேலே ஒன்றும் அக்கறை இல்லை, என் குழந்தைக்காக அப்படிங்கிறான். அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவன் மனசில் பாசம் இருக்கிறது உங்களுக்கு தெரியாமையாக இருக்குது. ஸோ நீங்கள் அவனை அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அவன் சிஸ்டர் இறந்து போன சோகத்தில் இருக்கான் அப்படின்ட்டு உங்களுக்கு புரியுது. பட் இப்போ சொல்ல உங்களுக்கு பயமாக வேறு இருக்குது, குழந்தை வேறு வயிற்றில் இருக்குது, எதையாவது பேசி எதாவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறீங்க. அதனால் அமைதியாக அடக்கி வாசிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே போகலாமா அப்படின்னு கூப்பிட, இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஒரு 2 நாள் அப்படிங்கிறீங்க. உங்களை ஒரு மாதிரி பார்க்குறான், உங்களுக்கு பயமாக இருக்குது. அப்படியே கிட்ட வந்து அப்படியே உங்கள் வயிற்றுக்கிட்ட குனியா என்னமோ பண்ண போகிறான்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போக, அப்படின்னு உங்களை அப்படியே எடுத்து வயிற்றில் அப்படின்னு அங்கே சாரியை நகர்த்திட்டு கிஸ் பண்ண, நீங்கள் அப்படியே ஒன்று பார்க்க, என் குழந்தைக்கு உனக்கு ஒன்றும் கொடுக்கல அப்படின்ட்டு சரி பார்த்துக்கோ அப்படின்னு போயிடுறான். அவங்களுக்கு அப்பாடான் இருக்கு. எதுக்காக அப்படி சொல்லியிருப்பீங்கன்னா உங்கள் அத்தைக்கிட்ட பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக மெய்டெல்லாம் இல்லைம்மா அது அப்படின்னு தயங்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள எழுப்பி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் போக ஹெல்ப் பண்ணேன். நீ எதுக்கு வந்தா, முன்னே யார் கூப்பிட்டா, யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்ல, எனக்கு மெய்டு இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டா போதும் அப்படின்ட்டு அவங்க கத்துறாங்க. யாரும் வரமாட்டாங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணுவேன், என் அத்தைக்கு நான் பண்ணுவேன். யார் அத்தை, பையனே இல்லையா, அவன் கொலைகாரன். எது அப்படின்னு பார்க்க, அது என்கிட்ட தேவையில்லாமல் பேசாத, எனக்கு கோவம்லாம் அவன் மேலே தான், நான் எனக்கு நீ யாருன்னு கூட தெரியாது, அதனால் இங்கேருந்து போயிரு அப்படின்னு கத்துறாங்க. ஓரேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் எல்லாமே பண்ணுவேன், உங்களுக்கு என் மேலே மட்டும்தான் நான் கோவம், என் குழந்த மேலே இல்லையே, இந்த வீட்டை வாரிசு மேலே இல்லையே அப்படின்னு கேட்க டக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் வயிற்றுல கை வச்சு உங்கள் பேரனும் வேணாமா அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு அவ்வளோதான், இவ்வளோ நேரம் பிடிச்சி வச்சு இந்த கோமெல்லாம் தரைஞ்சி போய் அப்படியே மாசமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்ட்டு, ஆனால் உனக்கே இந்த வேலை அவன் சொன்னானா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உங்கள் ரூம் பக்கமே வர வேணான்னு சொன்னார், ஆனால் அவருக்கும் உங்கள் மேலே பாசம் இருக்குது, நீங்கள் தான் போதும் நிறுத்து, அவனை பற்றி பேசுகிற மாதிரி தான் நீயும் பேசாத, சரி சரி கோப்படாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்து கொஞ்சம் அவங்கள வந்துட்டு காம் பண்ணுறீங்க. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அவள் இருந்திருந்தா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும், அவளுக்கும் குழந்தை கொட்டின்னு இருந்திருக்குன்னு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ண. அத்தை சரி பொண்ணு இருக்குன்னு சொன்னீங்க, பார்க்கலாமா அப்படின்னு கேட்க அவங்கள ஆல்பம் எடுத்து ஆசையாக காட்டுறாங்க. உங்களுக்கு தாராவை பார்த்தது தூக்கி வாக்கி போடுது. இதான் என் பொண்ணு, பக்கத்தில் இருக்காது இது என் வீட்டுக்கார். ஓ இவர் சரியான பொறுக்கி, பச்சை பொறுக்கி அப்படின்னு நீங்கள் திட்ட, எது உன்னை ரூம்குள்ளே விட்டதே தப்பு, ஏன் புருஷனை பொறுக்கிங்கிறியோ அப்படின்னு அடிக்க வராங்க. அப்போ நீங்கள் அப்படியே நகர்ந்து நின்று பொறுக்கின்னு சொல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ கோவம் வருதா, அந்த ஆள் என்கிட்டே தப்பாக நடந்துக்க பார்த்தாரு அப்படி எப்படி நீங்கள் பேச, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, வெளியே போடி, உன்னை போய் உள்ளே விட்ட பாரு அவங்க கத்த. ஏன் உங்கள் புருஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கையா, உங்களை விட்டுட்டு போயிட்டாரு இந்த நிலமையில, அப்போ கூட என் புருஷன் ஏன் போனார் எனக்கு தெரியும், அவர் எப்படி அவர் பட்டவர் தெரியுமா, அவரை பற்றி தப்பாக பேசுகிற அப்படின்ட்டு அவங்க காய்ச்சி மூச்சுன்னு கத்த. அப்போது நீங்கள் பெற்ற பையன் தானே தயாங், அவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நீங்கள் ஏன் அவர் மேலே நம்பிக்கை வைக்கல,
அப்படியே அவங்க டியோஸோட பார்க்க, உங்கள் பையன் தப்பானவர்னு நீங்கள் எப்படி நம்பினீங்க? இன்றைக்கி நீ உன் பொண்டாட்டிங்கிறதுக்காக எது வேணாலும் பேசலாம், நடந்ததெல்லாம் உனக்கு தெரியாது. எல்லாம் தெரியும். ஏன்னா நீங்கள் நினச்சிட்டு இருக்க மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டதா சொல்லப்பட்ட பொண்ணே நான் தான். எதை அப்படின்னு பார்க்குறாங்க. ஆமாம், அது நான் தான். நான் அன்னைக்கு அப்படின்ட்டு நீங்கள் நடந்ததை சொல்லி, எனக்கு மீறி நடந்த விஷயம் அது. நான் உண்மையை சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் அவரை பற்றி தப்பாக நினச்சி இன்றைக்கி இதெல்லாம் சொல்கிறியே. அன்றைக்கி முன்னால் தான் என் பொண்ணோட உயிர் போச்சு. அவங்களுக்கு தெரியாது சித்தி பண்ணது, நீங்கள் உங்கள் மேலே பழிய போட்டுக்கிட்டனால, அவங்க சித்தி பண்ணது தெரியாதனால அவங்களோ கோவமா, என் குடும்பம் இப்படி சீரழிய காரணமே நீதானா, நல்லவ மாதிரி பேசி என்கிட்ட நல்ல பேர் வாங்க பார்க்குறியா அப்படின்ட்டு இங்கேருந்து வெளியே போடியா அப்படின்னு அங்கே இருந்த பேப்பர் வெயிட்டை தூக்கி விட்டேறியா. உங்கள் மண்டையில் பட்டு பிளட் வருது. அப்படியே நீங்கள் அவங்கள பார்த்துட்டு உங்களுக்கு கிருகிருன்னு வருது. அந்த இடத்துலேயே மயங்கி விழுக மெய்டெல்லாம் என்ன சத்தம்னு மேலே வந்தவங்க. அப்போ கரெக்டாக தயங்க வந்திருப்பான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னா தெரியல. கடன் மேலே வந்தவன் என்னாச்சு அப்படின்னு அம்மாவுக்கு தான் ஏதோ ஒன்று பரபரப்பாக உள்ளே வந்தவன். அவங்க அம்மா அடித்து உங்கள் மண்டை பொழந்து ரத்தம் வந்திருக்க பார்த்துட்டு அவனால் தாங்கிக்க முடியல. என் மேலே தான் வெறுப்பு. அவள் என்ன பண்ணான் அப்படின்ட்டு அப்படியே முறைச்சிட்டு அவங்க அம்மாவை உங்களை அப்படியே கையில் தூக்கிட்டு, இவ ஒருத்தி எதை பண்ணாதுங்கிறோன்னா அதையே பண்ணுவா அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே முறைச்சிட்டு கொண்டு இந்த ரூமில் போடுறான். அப்படியே அவனே தலையில் மருந்தெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மயக்கத்தில் தான் இருக்கீங்க. கையை பிடிச்சிட்டு, ஏன்டி ஏன் அங்கே போனேன்? அவங்களாம் உன்னை வெறுப்பாங்கடி, நீ ஏன் போனேன்? அவங்களுக்கு பையனே வேணாமா, மருமகளை மட்டும் ஏற்றுக்க போகிறாங்க. யாருன்னு தெரியாமல் எப்படி அடிச்சிருக்காங்க, தெரிஞ்சா உன்னை ஏதாவது பண்ணிடுவாங்கடி, போகாதடி. உன்னை அலை வச்சு ரசிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குதுடி. ஆனால் என்னால் மறக்க முடியலையே. என் அக்கா அவள் வயிற்றில் உள்ள குழந்தையோட செத்து போகிறதுக்கு காரணம் நீ தான். உன்னால் அநியாயமாக 2 உயிர் போயிருக்கு. நீ நல்லவ தான், சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் அதுக்காக நீ பண்ண தப்ப நான் மன்னிக்க முடியாதுடி. ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தீன்னா அன்றைக்கி இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்காதுடி. என் குடும்பம் இன்றைக்கி பெரிய காரணம் நீ. அதனால் உன்னை ஏற்றுக்கவே முடியலடி. அதே சமயம் உன்னை வெறுக்கவும் முடியலடி. குழந்தைய வேற வயிற்றில் வச்சிட்ருக்க. இதை தான் நான் என்னடி பண்ணுறது? பாப்போ, உங்களுக்கு ஒன்றாக விட மாட்டேன் அப்பா. அம்மா தான் பைத்தியக்காரி, அப்பா அப்படி இல்லைடா அப்படின்னு உங்கள் வயிற்றில் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்து தூங்குறான். நீங்கள் மயக்கத்தில் இருந்தாலும் உங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே கேட்குது. கண்ணிலேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நைட்டு கொஞ்சம் நேரம் சென்று தான் முழிக்கிறீங்க. மெதுவாக கண்ணை திறக்க தேங்க உங்களை ஹக் பண்ணிகிட்டே இருந்தவன் டக்குன்னு நீங்கள் அசைவும் முழிச்சு பார்க்குறான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்க, எதுக்கு அங்கே போனேன் அப்படிங்கிறான். அது உங்களுக்கு சாப்பாடு. ஏன் இங்கே மெய்டு இல்லை, உன்னை போய் செய்ய சொன்னாங்களா? இங்கே பாரு, இப்படிலாம் அன்பாக இருக்கிற மாதிரி நடித்து எங்கள் அம்மாவை ஏமாத்தலாம் நினைக்காத. அதான் மண்டையை பொழந்து விட்டுருக்காங்க. இன்னொரு டைம் போனேன் உசுருக்கு உத்தரவாதம் இல்லை. அப்புறம் நான் வந்து காப்பாற்றிட்டு இருக்க மாட்டேன். ஒவ்வொரு டைமும் போகாதன்னா போகாத அப்படின்னு அவன் திட்டுறான். இவ்வளோ நேரம் அழுதுட்டுருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிறான். இல்லை இது அப்படின்னு தலையத்தோட, அதுவா போனால் போகுதுன்னு நான் தான் போட்டு விட்டேன். வலிக்குதா அப்படின்னு வேணுனே வச்சு அமுக்க உங்களுக்கு அப்படிங்கிறீங்க. ஓ வலிக்குதா அப்படிங்கிறான். நல்லா நடிக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு அவனை அப்படியே பார்க்க அவனும் சரி அப்படின்னு கீழே போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து, இந்தா நீயும் உனக்கு ஊட்டிக்கோ எனக்கும் ஊட்டி விடு அப்படிங்கிறான். அவனை அப்படியே முறைச்சி பார்க்க, என்னடி ஊட்டு? முடியாது. அது எப்படி முடியாதுன்னு நீ சொல்லலாம்? நான் தான் சொல்லுவேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் ஏன் ஊட்டணும்? உங்களுக்கு தான் என்னை பிடிக்காதுல்ல. ஓ இவ்வளோ தூரம் ஆயிடுச்சா? இங்கே பாரு, வேணும் வேணாங்கிறத நான் தான் முடிவு பண்ணும், நீ இல்லை, ஊட்டி தான் ஆகணும் அப்படின்னு உங்கள் கையில் சாப்பாடு அப்படியே எடுத்து அவன் வாய்க்கில் வச்சுனான். பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவனும் அப்படியே உங்களை முறைச்சிக்கிட்டே உங்கள் கையாலே எடுத்து சாப்பிட்றான். உங்களுக்கு எரிச்சலாக வருது. அதே சமயம் சரியான சைக்கோ அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாலும் ஊட்டியும் விடுறீங்க. பாவமாகவும் இருக்க அவனை பார்க்கும்போது உங்களுக்கு சே இவனை கோவமாக வரும் அதுக்கு அடிக்கணும் போல் இருக்குது. ஆனாலும் என்னால் நிறைய கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைக்கும் போது பாவமாகவும் இருக்குது. என் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கான். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்ருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்படா வெடியுன்னு இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சுகா கால் பண்ணுறான். என்னண்ணா? குட்டிமா, உங்கள் சிஸ்டருக்கு கல்யாணமா, கேள்விப்பட்டியா? தெரியாதுண்ணா. பாரு, நமக்கே தெரியாமல் சித்தி இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கு. சரிண்ணா, கல்யாணத்துக்கு ஒன்று கூப்பிட்டாங்களா? நானே என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லி தான் கேள்விப்பட்டேன். உங்கள் சித்தியும் உன் தங்கச்சி கல்யாணம் ரெடி பண்ணியிருக்குன்னு. அப்போ தான் எனக்கே தெரியும். போய் கேட்டதுக்கு ரொம்ப தெனாவட்டாக பேசுது. அதுக்கிட்ட நிறைய பணம் போடுறதுதான் கேள்விப்பட்டேன். என்னமோ தப்பாக இருக்குடா அப்படிங்க. உங்களுக்கு தான் தெரியுமா அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு. சரிண்ணா, மாப்பிள்ளை நல்லவராக இருந்தால் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருந்தால் சரி அப்படிங்கிறீங்க. அதாண்டா எனக்கும் சந்தேகம். அந்த ஆள் ஏதோ வயசானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரியா நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு கேட்க,
வரேண்ணா அப்படின்ட்டு நீங்கள் ரெடி ஆகிட்டு தயாங்க இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். ஸோ அவனுக்கே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. சுகா உங்களுக்காக வீட்டு வாசலில் வெளியே வெயிட் பண்ண அவங்க கூட சேர்ந்து அப்படியே கிளம்புறீங்க. போகிறது அந்த கல்யாண மண்டபத்தை தான் நல்லா கிராண்டாகவே பண்ணுறாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, சித்திக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கா, 5 லட்சம் கொடுத்தேன்டாரு, கல்யாணத்துக்கு எல்லாத்தையும் செலவு பண்ணிடுச்சு, அது என்ன பண்ணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே உள்ளே போக சித்தியும் உங்களையும் சுகாவை பார்த்தது திருன்னு முடிச்சுட்டு நீங்கள் எங்கடா இங்கே வந்தீங்க அப்படின்னு. நல்ல சித்தி, தங்கச்சி கல்யாணம் இப்படி பண்ணுற, நாங்கள் அண்ணன் அக்கான்னு இருக்கிறோன்னு மறந்துட்டியா? பெரிய அப்படியே கோடியாக வந்து கொட்ட போகிறீங்க பாரு. இவன் என்ன நல்லா பலபலன்னு இருக்கா, அவன் இவளை என்னமோ கொடுமைப்படுத்துறான்ல கல்யாணம் பண்ணான், நான் இவளை வேலைக்காரி மாதிரி வீட்டில் வச்சுருப்பான்னு பார்த்தா தலை வந்து நிற்கிறான்னு. சித்தி அப்போ கூட உங்களை தான் ஆராய்ச்சி பாரு பார்க்குது. சித்தி என்ன நடக்குதுங்க அப்படின்னு அவன் கேட்க, தெரில கல்யாணம், அப்பா எங்கே, அது உங்கள் அப்பா முடியாமல் இருக்காரு, அவரை வேற தூக்கிட்டு வரணும், வீட்லேயே விட்டோம். அடி பாவி அப்படின்னு இருக்க 2 பேத்துக்கும். அண்ணா இதுக்கு மேலேயும் அப்பாவே உங்கள்கிட்ட விட்டு வைக்கிறது சரியில்லை, நம்மளே பார்த்துக்கலாம். அதாம்மா நானும் நினச்சேன், தங்கச்சி கல்யாணம் முடியட்டும், அப்பாவை கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அப்படியே பார்க்க நேரம் தாரா அமைதியாக அவன் பக்கத்தில் நின்றுட்டு இருந்துப்பா. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பிகாஸ் அவளுக்கு எந்த ஞாபகமும் இல்லை, எல்லாத்தையும் மறந்துட்டா. சுகா கூட தான் இருக்கா. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கும்னா, அன்னைக்கு வீட்டில் வந்து அவங்கெல்லாம் கேட்டுட்டு போனதுக்கப்புறம் வந்து மனசுடைஞ்சு அவள் தற்கொலை பண்ணிக்க வந்தப்போ நீங்களும் சுகாவும் அந்த பக்கமாக தான் வந்திருப்பீங்க. அப்போ செம்மையாக மழை, அந்த மலையில் வந்துட்டு அந்த தேங்கி நிற்கும்ல தண்ணி, அது உங்கள் மேலே அடிச்சிடும் ஒரு கார்காரன். அதனால் சுகா உங்களை வாஷ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ நீங்கள் கீழே நின்று அங்கே தாரா வந்துட்டு தண்ணியில் குதிச்சு மயங்கி அப்படியே மிதந்துட்டு வந்திருப்பா. ஸோ குதிச்ச எதிர்ச்சியில் அவளுக்கு மண்டையில் அடிப்பட்டு மெமரியும் போயிருக்கும். அதுவும் இல்லாமல் மேலேருந்து குதிச்சதில் வயிற்றில் உள்ள குழந்தையா அபார்ட் ஆகிருக்கும். ஸோ வந்துட்டு அவள் அப்படியே மிதந்துட்டு வந்து பார்த்து சுகா தான் அப்படியே பார்க்குறான். நீங்களும் பார்த்துட்டு அண்ணா யாரோ காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சேர்ந்தா காப்பாற்றிருப்பீங்க. பட் சித்திக்கு தெரிஞ்சால் இது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண விட மாட்டான்னு தெரியாமல் சுகா வந்துட்டு அதனால தான் தனியாக ஒரு வீடு எடுத்து தாராவை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பான். ஸோ அக்கம் பக்கம் உள்ளவங்க தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அவளை மேரேஜும் பண்ணியிருப்பான். அவளுக்கு எந்த ஞாபகம் இல்லை. ஹாஸ்பிட்டலாக கூட்டிகிட்டு போய் சுகா பார்க்கறனால தான் நிறைய ஜாபும் பார்த்துட்டு இருந்திருப்பான். அது மட்டும் இல்லை, சுகாவுக்கு ஆச்சரியம் என்னென்னா அவளுக்கு அபார்ட் ஆனது. ஒரு வேளை அதில் தான் அதிர்ச்சியில் இப்படி ஆயிட்டாளோ அப்படின்ட்டு இருப்பான். பிகாஸ் வந்துட்டு ஒரு நடப்பின மாதிரி தான் இருந்திருப்பா தாரா. அவன் பார்த்துக்கணுங்கிறதுக்காகவே கல்யாணம் பண்ணி கூட வச்சுருந்துப்பான். சரி சுயநலம் வந்ததுக்கப்புறம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு தான் விட்டுருப்பான். பட் வந்துட்டு அவளோ ஞாபகம் அவளுக்கு எதுவுமே இது வரைக்கும் திரும்பலை. இப்போ தான் முதல் முறையாக அப்படியே அந்த மேலே சத்தத்தில் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த கல்யாண மண்டபத்தை அப்படியே பார்க்குறா. அப்படியே பார்த்துட்டு இருந்தவ கண்ணும் மணமேடைக்கு போனதும் அப்படியே நில கொத்தி நிற்கிது. அவள் அப்படியே அங்கேயே பார்த்துட்டு மயங்கி விழுக பக்கத்தில் இருந்த சுகா டக்குன்னு அவளை தூக்கிட்டு, தாராக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு பார்க்க அப்போ தான் சித்தியோ, இது யாரா உனக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு, சொல்லவே இல்லை அப்படிங்குது. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து நீங்களும் சுகாவும் கிளம்பிடுறீங்க. இங்கே அதுக்குள்ளே உங்கள் சிஸ்டருக்கும் மேரேஜ் ஆகிடுது. ஸோ நீங்கள் தாரா கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க இங்கே தயாங்க அவங்கள வந்து வீடு ஃபுல்லாக தேடி இவன் எங்கே போனா, ஓடி போகலான்னு முடிவு பண்ணிட்டாளா அப்படின்ட்டு பல யோசனையில் நீங்கள் எங்கே போனீங்கன்னு பார்க்க உங்களை சுகா கூட்டிகிட்டு போயிருப்பாங்கிறத சிசிடிவி ஃபுட்டேஜில் பார்த்துட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு உங்கள் செல்ஃபோனை ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். நீங்களும் சுகாவும் அப்படியே வெளியில் உட்காந்துருக்க டாக்டர் செக் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்காங்க, நீங்கள் போய் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் நீங்களும் சுகாவும் உள்ளே போய் பார்க்குறீங்க. பட் தாராவுக்கு தான் நீங்கள் 2 பேரும் யாருன்னே தெரியல. அதுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஞாபகம் வந்து வயிற்றில் அப்படியே கை வச்சு அழுக சுகாவோ அப்படியே அவள் கையை பிடிக்க டக்குன்னு கையிலேருந்து கையை உருவிட்டு அப்படியே தாரா சுகாவே பார்க்க சுகாவோ, அது நீங்கள் சூசைட் பண்ணிக்க வந்தப்போ நான் தான் உங்களை காப்பாற்றினேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியாதனால தான் அப்படிங்கும் போது அப்போ அவள் கழுத்தையே பார்க்குறா. அவள் கழுத்தில் தாலி இருக்குது, அதை எடுத்து பார்க்குறா. நான் தான் கட்டினேன், சாரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை இது ரிஜிஸ்டர் ஆகாத மேரேஜ் தான், அதனால் நீங்கள் அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டு கூட எங்கே போகிறதுனா போகலாம், நீங்கள் யார் என்னன்னு இப்போ ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு சுகா ரொம்ப அப்படியே சாஃப்டாக கேட்க அப்படியே தாரா கதறி அழறா. அண்ணா ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்ட்டு, அல்லாதீங்க, உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் வர வைக்கிறேன். சுகாவோ உனக்கு தெரியுமா அப்படின்னு பார்க்க இப்போ நடந்ததெல்லாம் சொல்ல சுகா அப்படியே தாராவை பார்க்க, அப்போது நீ தான் அதுக்கெல்லாம் காரணமான தாரா பார்க்க, இல்லை அங்கே கல்யாண மண்டபத்தில் இருந்தாலே அப்படின்னு இப்போ சித்தி பண்ணது எல்லாத்தையும் சொல்ல தாராவோ எனக்கு ஒரு வகையில் அது நல்லது தான் அப்படிங்கிறா. புரியல, உங்களுக்கு இவ்வளோ நாள் ஞாபகமே வராமல் இருந்துச்சு, இப்போ எப்படி சடனா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன்னா அந்த மண்டபத்தில் நான் பார்த்த மாப்பிள்ளை அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்தவர். அந்த மனுஷன் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கல்யாண மாப்பிள்ளையை பார்க்கும்போது என்னால் தாங்கிக்க முடியல. அது மட்டும் இல்லை, நான் தற்கொலை பண்ணிக்க காரணமே அவங்க அப்பா என்ன வேணான்னு சொல்லிவிட்டு உடனே அவருக்கு வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொன்னார். ஆனால் இத்தனை வருஷம் கழித்து மறுபடி இப்போ அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவங்க தலையில் கை வச்சுக்கார.
சரி, உங்களே நினச்சிட்டு இது இருந்திருப்பாரோ? வாய்ப்பே இல்லை. அவன்கிட்ட பர்சனலாக ஃபோன் பண்ணி எவ்வளவோ கெஞ்சினேன். அவன் குழந்தை என் வயிற்றில் வளருதுன்னு அழுத. ஆனால் என் அப்பாவை மீறி எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் ராஸ்கல். அதனால தான் நான் அப்படின்ட்டு அவங்க அழுக. சரி அழாதீங்க அப்படின்ட்டு நீங்களோ சுகாவை நான் பார்த்துக்கோ அப்படின்னு வெளியே வர சுகாவோ அப்படி என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்ருக்கான். அப்படி சுகாவை தாரை நிமிந்து பார்க்குறா. சுகா அது அப்படின்னு திணற. ரொம்ப தேங்க்ஸ், யாரும் இந்த மாதிரி ஒரு உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு அவள் அழுவ. இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, அதனால தான். இது ஒன்றும் சிம்பத்திலையோ சாஃப்ட் கார்னர்லையோ வந்த லவ் இல்லை. எனக்கு ஒன்று பிடிக்கும், உனக்கும் பிடிச்சிருந்தா நம்ம கண்டினியூ பண்ணலாம். பிடிக்கலன்னா வேணாம். எங்கே உனக்கு எனக்கு பிடிக்காதுன்னு தான் அப்படி சொன்னேன். ஏன்னா நான் மிடில் கிளாஸ் சாதாரண பையன் அப்படின்னு சுகா எல்லாம் சொல்ல. தாராவுக்கோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வரைக்கும் நான் லவ் பண்ணதில்லை. அவனை கூட கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் அவனுக்கு என்னென்ன கொடுத்து, அதுவுமே என் முழு மனசோட இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த பர்த்டே பார்ட்டியில் என்னை ரொம்ப கம்பல் பண்ணி தான் அவன் என் கூட அப்படி நடந்துக்கிட்டான். ஆனால் இப்படி பண்ணுவான்னு நினைக்கவே இல்லை. நல்ல வேலை, அவனோட களங்கமாக என் வயிற்றில் எதுவும் உருவாக்குற வரையும் சந்தோஷம். அதை என்னை விட்டு போனதே நிம்மதி நினைக்கிறேன். நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் என்ன ஏற்றுக்குவீங்களா? நான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நீ பொண்டாட்டி, உன் பாஸ்டெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. உனக்கு என்னை பிடிச்சிருந்தா நீ கூட இருக்கலாம் அப்படின்னு சுகா கை நீட்ட. தாராவோ கையை இறுக்கி பிடிச்சிக்கிறா. அதே நேரம் டபார்னு கதவை தந்துட்டு தயாங்க உள்ளே வரான். பார்த்தவன் அப்படியே ஷாக்கு. நீங்களோ அப்படியே அவன் பின்னாடியே உள்ளே போடுறீங்க. அவனோ தாராக்கா அப்படின்னு பார்த்து அப்படியே அவங்க அக்கா ஹக் பண்ணிக்க. சாரிடா தயாக், தப்பே பண்ணாத ஒன்று, அன்றைக்கி அவ்வளோ பேசிட்டேன், எல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுக. இல்லைக்கா, எல்லாம் ஏன் தப்பு தான் அப்படின்ட்டு அவனை இப்போ உங்களை பார்க்குறான். நீங்கள் எல்லா உண்மையும் அவன்கிட்ட சொல்லி தான் வர சொல்லியிருப்பீங்க. ஸோ அவனுக்கும் அப்படியே டியர்ஸ் நிற்கவே இல்லை. இந்த தப்பு பண்ணாதவளை ரொம்ப தண்டிச்சிட்டு அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். சுகாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன குட்டிமா அப்படின்னு பார்க்க. ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே வெளியில் வர. தயாங்கோ அம்மாட்ட சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அக்கா நீ உடனே வா, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை அப்படியே ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கெலாம் என் அக்காவை நான் கூட்டிகிட்டு போகிறேன். உன் அக்காவை கூட்டிகிட்டு போகிறதெல்லாம் ஓகே, இப்போ என் ஒய்ஃப் அவ அப்படிங்க. அப்படியே தயாங்கோ தாராவை அக்கா அப்படின்னு பார்க்க. ஆமாடா, என்னை காப்பாற்றி எனக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, அதனாலேயே என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரை பிடிச்சிருக்குடா, ப்ளீஸ் தயா அப்படிங்கிறாங்க. சரிக்கா, வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வெளியே வர. நீங்கள் அப்படியே தனியாக தான் நிற்கிறீங்க. தயாங்கோ போகலாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு அப்படிங்கிறீங்க. ரெண்டு பேர் பேசிக்க கூட இல்லை. வீட்டுக்கு வந்ததும் அப்படியே தாங்க உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் அப்படியே கடைன்னு போய் உங்கள் மாமியாரை கூப்பிட. அவங்களும் உங்களை முறையே முறைச்சி பார்க்க. தாங்க பின்னாடி வந்தவன் வெளியில் வந்து யார் வந்திருக்கான்னு பாருங்கள், அப்புறம் இந்த கோவம்லாம் போயிடும் அப்படிங்கிறான். அப்படி யார் வரப்போறா? செத்தவளை உயிரோடு கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நான் சந்தோஷப்படுவேன். உன்னால் முடியுமா அப்படின்னு அவங்க கத்திட்டு இருக்காங்க. அப்போ தாரா அம்மா அப்படின்னு கூப்பிட. தாரா அப்படின்னு அவங்க அவளை பார்த்த அதிர்ச்சியில், எப்படி அவள் இறந்துட்டாங்கிற அதிர்ச்சியில் கால் போச்சோ அதே மாதிரி அவளை பார்த்த அதிர்ச்சியில் அப்படியே டக்குன்னு எழுந்தே நின்றுடுறாங்க. தாரா தாரா அப்படின்ட்டு அவங்க நடந்து வந்து தாராவை ஹக் பண்ணிக்க. தாராவும் கட்டி பிடிச்சாளரா. இப்போ ஒரு வழியாக ஃபேமிலி எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சு அப்படியே ஹாப்பியாக இருக்குங்க. அதே சமயம் ஒரு மாதிரி அப்படியே உங்களை தயாங்க தான் பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு மட்டும் தான் எனக்கு தெரில, அவரை எப்படியாவது பிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே அப்பா இங்கே இல்லாட்டியும் எனக்கு அப்பப்போ கால் பண்ணி விசாரிச்சுட்டு தான் இருந்தார். அப்பா கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கால் பண்ணி நடந்தெல்லாம் சொல்ல அவரும் வந்துடுறாரு. ஸோ மொத்த ஃபேமிலியும் ஒரு வழியாக நல்லா சேர்த்து வச்சிட்டிங்க. நீங்கள் இப்போ தயங்க பார்த்து அவங்க ரிவெஞ்ச் எல்லாம் முடிஞ்சுன்னா நான் போகலாமா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே டியோஸோடு அவங்கள பார்க்க மொத்த ஃபேமிலி ஷாக்காக அவங்கள பார்க்குது. என்னம்மா சொல்கிற அப்படின்னு அவங்க மாமியாரும் மாமனாரும் அட்ட டயத்தில் கேட்க. ஆமாம், எனக்கு இதெல்லாம் பண்ணது நான் என் மேலே கோவத்தில் தான் என்ன கல்யாணம் பண்ணார் உங்கள் பையன். அதான் எல்லாம் சரியாயிடுச்சு. என்னால் ஆன தப்புக்கு நானே பிராய்ச்சித்தம் தேடி வச்சிட்டேன். பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு இங்கே வேலை இல்லை, நான் போகலாமா அப்படின்ட்டு அப்படியே தயாங்க பார்க்க. தயாங்க அவ்வளோதான் அவங்க காலடியில் அப்படியே மண்டி போட்டு உட்காந்துறான். சாரிடி, சாரி, அன்னைக்கு நீ என்னை புரிஞ்சுக்காமல் பண்ண தப்ப நானும் பண்ணிட்டேன், சாரி சாரி அப்படின்னு கண்ணத்துலேயே பொழின்னு அரைஞ்சிக்கிட்டு அழுகுறான். அப்படியே முகத்தை மூடி தெரியாமல் பண்ணிட்டேன்டி, தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு நிறையா பண்ணிட்டேன். நீ தான் பண்ணியிருப்பேன்னு கோபத்தில் மேலே என் அக்கா சாவுக்கு நீ காரணம் அப்படின்னு
இப்படிலாம் பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிடடி ப்ளீஸ், என்னை மன்னிச்சு என் கூட இருடி. அப்படி கேட்க கூட எனக்கு தகுதி இல்லை. ஆனால் எனக்கு நீ வேணும்டி. நீ இல்லைன்னா நான் செத்துருவேன். எனக்கு உன் மேலே கோவம் இருந்தப்போ கூட உன்னை விடக்கூடாது தாண்டி கூடிய வச்சுருந்தேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் உன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அதுக்கெல்லாம் எவ்வளோ தண்டனை வேணாலும் குடி, கூட இருந்தே குடிடி, என்னை விட்டு மட்டும் போயிடாத ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னா கெஞ்சாலறான். நீங்கள் அவனை அப்படியே பார்த்து நிற்கிறீங்க. ஏன்டி மன்னிக்க மாட்டியா ப்ளீஸ் டி? உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டி. உன்னை அப்பையிலேருந்து எனக்கு பிடிக்கும். உன்னை ஃபஸ்ட்டு பார்த்ததுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்டி. ஆனால் ஏதோ நடந்துடுச்சு, அதனால் உன்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிட்டேன்டி. ப்ளீஸ் டி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு, மன்னிச்சிரடி அப்படின்ட்டு கதறி அலறான். அவங்க ஃபேமிலியும் ஒரு நிமிஷம் உன்னை நல்லவன் தானே நினச்சிட்டு இருந்தோம், நீ நல்லவன் தான், ஆனால் இவ விஷயத்தில் இப்படி பண்ணாமல் இருந்திருக்கலாமேங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவங்க மாமியாரும் நான் கூட உன்னை தப்பாக தானமாக புரிஞ்சுக்கிட்டேன், அதே மாதிரி தான், அதுக்காக என் பையன் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்லலை, அதுக்காக நீ இதை விட்டு போவேனாமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு ப்ளீஸ்டா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க. எங்கள் அப்பா ஒரு பக்கம், தாரா ஒரு பக்கம்னு எல்லாரும் கெஞ்ச சுகாவோ உங்களே தான் பார்த்துருக்கான். நீ ஒன்று சொல்ல குட்டிமா, உனக்கு வேணாட்டி கண்டிப்பாக அண்ணன் உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்க. தேங்கோ இல்லை ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, நான் தான் தப்பு, அதான் தப்பு, அதுக்காக இவன் என்னை விட்டு போனால் நிஜமாக என்னால் உயிரோடு இருக்க முடியாது. எனக்கு என் பொண்டாட்டி வேணும், என் குழந்தை, என் பொண்டாட்டி என்னோடய உலகம். ப்ளீஸ், இவங்கெல்லாம் என்னை வெறுத்தப்போ கூட உயிர் வாழ்ந்தேன், இப்போ என்னை வெறுத்தா நான் செத்துருவேன். ப்ளீஸ் டி, உண்மையில அவ்வளோ லவ், அதான் பைத்தியக்காரத்தனமான லவ்வில் தான் கண்டதையும் பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிருடி, மன்னிக்கிற வரைக்கும் கூட ரெடி ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுன்னு கெஞ்சுறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்க, அப்படியே உங்களுக்கோ இதுக்கு மேலே இவனை தண்டிக்கிறதுக்கு என்ன தான் இப்படி கெஞ்சுறானே அப்படின்னு மனசே தோணுது. ஆனாலும் இவனை படுத்தின பாடுக்கலாம், அவனை கொஞ்சம் படுத்தணும்னு தோணுது. அப்படியே அவனை பார்த்துட்டு உங்கள் எல்லாருக்காகவும் இங்கே இருக்க தாங்க அப்படியே. அப்போ இருப்பியா? ஆனால் உங்கள் கூட இருக்க மாட்டேன் அத்தை, நான் உங்களோட இருந்துக்கிறேன். எனக்கு எப்போ இவரை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்போ தயங்கும் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறான். நீங்கள் அப்படியே அவனை முறைக்க, சரி சரி நீ இங்கே இருந்தால் அதுவே போதும், நீ கண் பார்வையில் இருந்தால் போதும்டி அப்படின்ட்டு அவனும் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு, இதெல்லாம் பண்ண உன் சித்தியும் உன் தங்கச்சியும் நான் என்ன பண்ண நீ தெரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிறான். அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனும் ஒரு மாதிரி சிரிக்க, மற்ற குடும்பமும் என்னடா திருப்பி லூஸ் ஆகிட்டாங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அம்மா, நம்மளோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்க, அதுக்குன்னு வேணாப்பா பழி வாங்குறது தப்பு. நான் எந்த பழியும் வாங்கலம்மா, அக்காவை ஏமாத்தினானே அந்த நாய் அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அவன் அக்காவை எப்போ வந்துட்டு அவன் வேணான்னு சொன்னானோ அப்போயே அவங்க அப்பா அவனுக்கு வேறு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். அவன் பொண்டாட்டி அவனும் வெளிநாட்டில் டாக்டராக இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற அவன் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். அதுக்காக அவன் பொண்டாட்டி கொடுத்த ஐடியா தான், யாராவது ஒரு வேலை வீட்டு போனால் கல்யாணம் பண்ணால் வீட்டுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியாக வீட்டோடு இருப்பா அப்படின்னு. அதுக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருக்கான். இந்த உண்மை எனக்கு எப்போயோ தெரியும், அதான் கல்யாணம் ஆகட்டும்னு பேசாமல் இருந்தேன். ஆனால் தாராக்க உயிரோடுக்கு தான் என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு இவர் ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்கிறாரு அப்படின்னு சுகா பார்க்க. அவனும் இல்லை, அவங்க யாருன்னு தெரியாதனால தான். ஸோ ஓகே, அக்காவை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ உங்கள் சித்திக்கும் சித்தி பொண்ணுக்கும் சரியான தண்டனை, அதே சமயம் என் அக்காவை ஏமாத்துறவனுக்கு தண்டனை கொடுக்க வேணாம், அதுதான் உன்னையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு. உங்கள் சித்தியும் சித்தி பொண்ணும் கூட இப்போ அவன்கிட்ட தப்பிச்சிட்டாங்க. அதே சமயம் ஏன்ட்ட தப்பிக்க முடியுமா? பண்ண தப்புக்கு அவங்கள்ட்ட இருந்த பணத்தை பூரா சுருட்டியாச்சு. ஸோ இப்போ பணம் இல்லாமல் 2 பேரும் ரோடாக அலைஞ்சிட்ருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு நான் கொடுக்குற தண்டனை. பணம் அலைஞ்சவங்க பணம் இல்லாமல் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கட்டும் அப்படின்ட்டு இருக்காங்கோ. அப்போ எங்கள் அப்பா அப்படிங்கிறீங்க, இத்தனை நாள் சித்தி தானே பார்த்துட்டு இருந்திருப்பாங்கன்னு நினைக்க தயங்கோ. நல்ல பொண்ணுடி நீ, என்றைக்கும் நான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தனும் அப்போவே உங்கள் அப்பாவை நல்லா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன். உங்கள் சித்திட்டேருந்து அவர் எப்போவும் அங்கே போயிட்டார். என்ன உன் சித்தி கொஞ்சம் பணத்தை கொடுத்தது சொல்ல வேணாம்னு சொன்னாலும் அது இத்தனை நாள் சொல்லலை, அதுதான் உங்களுக்கு தெரியல. சுகாக்கும் அப்போ தான் இத்தனை நாளாக அப்பா பேசாததான் தெரியுது. இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, அப்புறம் ஏன் தங்கச்சிக்கிட்ட மட்டும்? அதான் சொன்னனே, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தப்பா இவ தான் என் அக்கா சாவுக்கு காரணம்னு இப்படிலாம் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் புரிஞ்சிருச்சு. அதே சமயம் என் பொண்டாட்டி நான் மன்னிக்க மாட்டாளான்னு இருக்குது அப்படின்ட்டு உங்கள் பக்கம் பார்க்குறான். நீங்கள் சொன்னதாங்கிற மாதிரி அப்படியே அவனை மன்னிக்க மாட்டேன்ட்டு உங்கள் அத்தை மாமா கூட பேசிக்கிட்டு தாராவோட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. தாங்க உங்களை ஏக்கத்தோடு பார்த்துட்டு போகிறான். அவங்க அம்மாவுக்கு பார்க்க சங்கடமாக இருக்குது. அதே சமயம் நீ பண்ணதும் தப்பு தானே தயாங் அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதுவும் சின்னதில்லை, ரொம்ப பெருசு, அதுக்கு அவள் கொடுக்குற தண்டனை எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறம்மா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் அவனை பார்க்காம மூஞ்சி திருப்பிட்டு போனாலும் சகிச்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லாமே அவன் தான் செய்கிறான். பட் நீங்கள் தான் அவனை கண்டுக்கிறது இல்லை. கொஞ்ச நாள் இப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க உங்களுக்கோ
வளகாப்பு செய்கிறாங்க. ரொம்ப அப்படியே கிராண்டாக செய்கிறான். அப்போ கூட அவன் பக்கத்தில் உட்காந்துக்க நீங்கள் அவனை பார்க்காம இருக்க அவனுக்கும் டல்லாக இருக்க, இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டா போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் நிம்மதியாகவே அவன் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான். இப்படியே அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பையனும் வருது. நீங்கள் அப்படியே கத்துறீங்க, அவனால் தாங்கிக்க முடியல. உனக்கு ஒன்றும் இல்லடி, ஒன்றும் ஆகாது, கூட நின்று பேசிகிட்டே இருக்கான். டாக்டர்ஸோ சார் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியில் இருங்க அப்படிங்கிறாங்க. இல்லை என் ஒய்ஃப் கஷ்டப்படும் போது என்னால் போக முடியாது, நான் இங்கே இருக்கேன், உனக்கு ஒன்றா கத்துட்டி குண்டூஸ் நீ நல்லா வந்துடுவேன், நான் கூட இருக்கேன் அப்படின்ட்டு பேசிகிட்டே இருக்கான். ஒரு வழியாக உங்களுக்கு அழகான பாய் பேபி பிறக்குது. தாங்க இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. உங்களை தான் ஃபஸ்ட் அப்படி பார்க்குறான், குழந்தைய கூட பார்க்கல. நீங்கள் அப்படியே மயக்கத்துக்கு போக உங்கள் ஃபோர்ஹெட்டில் நீ கிஸ் பண்ணிட்டேன், பேபியை வாங்கிட்டு வந்து பையன் பிறந்திருக்கான் அப்படின்னு எல்லாட்டையும் ஹாப்பியாக கட்டிகிட்டு இருக்கான். இப்போ நீங்கள் மயக்கம் தெளிஞ்சதும் எல்லோரும் உங்களை வந்து பார்க்க வராங்க. நீங்கள் குழந்தைய வாங்கிட்டு தேங்க அப்படியே பார்த்துட்டு இருக்க. அவனும் உங்களே தான் பார்த்துட்டு சுகாவோ பையனை பெற்றுட்டா, அவன் பையனுக்கு சீக்கிரமே ஒரு பொண்ணை பெற்று கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு அப்படியே தாராவை பார்க்க. தாரா ஷை ஆகிட்டு கொனியா அவங்க அம்மா அப்பாலாம் என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள, நிஜமாவா அப்படின்னு தாராவை பார்க்க. ஆமாம்மா 4 மாதம் அப்படிங்கிறா. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக அங்கே பேசிவிட்டு அவங்கெல்லாம் வெளியே வந்ததும் தேங்க அவங்க பக்கத்தில் வரான். அப்படியே பேபி காலை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களும் அவனையும் பார்த்துட்டுக்க, என்ன மன்னிக்க மாட்டியாடி அப்படின்னு அப்படியே பாவமாக கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை முறைச்சிட்டு முடியாது அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே திரும்பிக்க. அப்போ சரிடி, நானும் பொறுத்து பார்த்தேன், நீ சரிப்பட்டு வரமாட்டேன், எனக்கு வேற ரொம்ப முடியல. ஸோ அதனால் நான் ரியாவுக்கு அப்படின்னு ஃபோன் எடுக்கிறான். அட்டிங்க ஐயால திருந்த மாட்டியாடா நீ அப்படின்ட்டு அவனை அப்படியே முறைச்சி அவன் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்க. அவனும் யார்ட்டையும் போகக்கூடாது, ஆனால் நீ வரமாட்டேன் அப்படியா அப்படிங்கிறான். நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு, காலில் விழுந்து சாரி கேட்டேனே, இன்னும் ஏண்டி கொடுமைப்படுத்துகிற? உங்களுக்கு தான் ரியா மியா ஸ்வீட்டின்னு நிறைய பேர் இருப்பாங்களே, அத்தனையும் சும்மா கப்ஸாடி உனக்கு கடுப்பேற்றுறதுக்கு. எனக்கு நீ மட்டும்தாண்டி தெரியும். எப்படி உங்கள் டைரியை படித்தேன். அடி பாவி, அப்போ எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் என்னை போட்டு வாட்டி எடுத்துட்ருக்கியா? நீங்கள் படுத்துனீங்கள பாடு, நான் தெரியாமல் பண்ணதுக்கும் நீ தெரிஞ்சு பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்குது பேபி அப்படிங்கிறான். நீங்கள் நானும் கொஞ்ச நாள் அனுபவிங்கன்னு தான் விட்டேன். நான் பாவம் இல்லையாடி, தெரியாமல் பண்ணடி, மன்னிச்சு கொடின்னு மறுபடியும் காலையில் ஐயோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனால் உங்களை அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். எப்பயாவது மன்னிச்சியா சொல்லு பேபி, போனால் போது பொழைச்சி போங்க, மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அப்பாடா ரொம்ப நாள் ஏக்கம் அப்படின்னு அப்படியே உங்களை இழுத்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணுறான். நீங்களும் அவனை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேக்கேஜ் பண்ணேன், அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணியிருக்க. அப்போ உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு சுகா மறுபடியும் டோரை நாக் பண்ணேன். இப்போ அப்படியே நிமிந்து பார்க்குறீங்க, உங்கள் அப்பா வராரு. இப்போ அவரும் நல்லாயிட்டார். ஸோ அவருக்கு வருத்தமெல்லாம் என்னென்னா, பொண்டாட்டியை விட என்ன இருந்தாலும் அவருக்கு பிறந்த பொண்ணு தானே அவங்க தங்கச்சி. ஸோ அவங்களும் கஷ்டப்படுறாங்கன்னு தான். அதே சமயம் நடந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் 2 அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுருப்பாரு. அப்பா அப்படின்னு பார்க்குறீங்க, பேரனை கொண்டாடா கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அப்படியே கொஞ்சிட்டு அண்ணன் பொண்டாட்டியும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களாம் சொன்னான். நிம்மதியாக இருக்குடா, என் பிள்ளைங்க 2 பேரும் கஷ்டப்படுவீங்க வாழ்க்கையில் நினச்சேன். உங்கள் நல்ல எண்ணம் தான், நீங்கள் நல்லா இருக்கீங்க, எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே தயாங்கங்கள இந்த பொண்டாட்டி அடுத்ததை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை மறைச்சி பார்க்க, நாடி மறைக்கிற நீ ஊன்னு சொன்னா இல்லைனா ரியா அப்படின்னு ஆரம்பிக்க. கண்டையிலே ஒரு கொட்டு வைக்கிறீங்க. என்னடி அடிக்கிற அப்படிங்கிறான். பின்ன இன்னொரு வாட்டி ரியா மியாங்குங்க, அவ்வளோதான் தூக்கி போட்டு மிதிக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவனும் எனக்கு என் பொண்ணாட்டே போதும், அட்டே போக மாட்டேன் அம்மா சொன்னேன் அப்படின்ட்டு அவனும் உங்களை ஹக் பண்ணிக்கா. மற்றவங்களாம் நாங்களும் இருக்கோம் பாஸ் அப்படின்ட்டு அதான் கட்டி பிடிக்கிறேன்னு தெரியல, கொஞ்சம் வெளியே தான் போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல எல்லாம் சிரிச்சுட்டு வெளியே போக. தேங்கோ அப்படியே இழுத்து மறுபடியும் உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்களும் அப்படியே பேக் கிஸ் பண்ணுறீங்க. ஓகேடா, இது கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. ஓகே, ஒரு குட் ஈவினிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டை பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.